أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. وقالوا لو كنا نسمع الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் அல் குர்ஆனை அசுன்னாவை தூய வழியில் பிரச்சாரம் செய்யக்கூன்றோம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் ஜமாத்தினர் என்று தங்களை அழைக்கக்கூடிய டிஎன்டிஜேயினர் அவர்கள் அல் குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் அதிகமாக உள்ளன, அவைகளை குர்ஆனுக்கு முரண்படுகின்ற ஒரே காரணமாக அதை தூக்கி எறியலாம் என்று கருதி அதை ஒரு விதியாக வைத்து அந்த விதியை அறிமுகப்படுத்தி அவர்கள் சமகாலத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் முழு உம்மத்தும் ஆதாரமான ஹதீஸ் என்று அறிவிப்பாளர் ரீதியாக ஆதாரமானவர்களா இதை சொன்னவர்கள் என்று ஹதீஸ் கலையின் அடிப்படை விதிகளை கருத்தில் கொண்டு சஹீஹாக்கிய புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய எத்தனையோ ஹதீஸ்களை அவர்கள் இந்த விதியின் பேரில் தட்டிவிட்டு செல்கின்றார்கள். அது உண்மையான சரியான விதிதான் என்று அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய டிஎன்டிஜேயினர் என்ற அந்த கொள்கையைச் சேர்ந்தவர்கள் நம்பி செயற்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக அதிகமானவர்கள் பாமரர்களாக இருப்பதால் அவர்கள் ஷிர்க் அல்லது பித்அத் என்ற சில மூட நம்பிக்கையான கொள்கையிலிருந்து விடுபட்டதால் அவர்கள் என்ன எண்ணுகின்றார்கள், டிஎன்டிஜேயினர் சொல்லக்கூடிய எல்லாமே சரியாகத்தான் சொல்வார்கள் என்ற ஒரு வகையான நம்பிக்கையோடு அவர்களை நம்பி செயற்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையிலே இவர்கள் தங்களுடைய வாதங்களை நிரூபிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் கூறுகின்ற குர்ஆனுக்கு முரண்பாடாக ஹதீஸ் இருந்தால் அதை தட்டிவிட வேண்டும் என்கிற விதி இது நாங்கள் மட்டும் சொன்ன விதி அல்ல, எங்களுக்கு முந்தைய எத்தனையோ இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று கூட சில லிஸ்டை போட்டு வைத்திருக்கிறார்கள்.
அடுத்து ஹதீஸ் கலைக்கு வருவோம். ஹதீஸ்கள் அப்படி ஒரு விதி இல்லை, திட்டவட்டமா மறுக்கிறார்ல. இவருக்கு ஹதீஸ் கலையை பத்தி கொஞ்சமா ஞானம் இருக்குதா? தத்ரீபு ராவி ஹதீஸ் நூல் தானே, அந்த மாதிரி இமாம்கள் எழுதின நூல்கள் மேற்கோள் காட்டியிருக்கோம்ல, அதை அவர் பதில் சொல்ல வேண்டும். ஹதீஸ்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விதி இருக்குது. இந்த விதிக்கமைய அவர்கள் சில புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்களை அது குர்ஆனுக்கு முரண்பட்டது, அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் சரிதான் என்று தட்டியதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு பதில் பேசும் முகமாக சூனியத்தை சம்பந்தப்படுத்தி அதற்கு நாம் பதில் பேசி அவர்களுடைய சில வாதங்களுக்கு, எல்லா வாதங்களுக்கும் அல்ல, சூனியத்தோடு சம்பந்தப்படக்கூடிய சில வாதங்களுக்கு பதில் சொல்லி நாம் சீடி வெளியிட்டிருந்தோம். அதற்கு பதிலாக அவர்கள் பல என்னுடைய பேச்சிலே பிழைகள், குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அவ்வாறான அவர்களுடைய வாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்வது என் மீது கடமையாகும். அவர்களுடைய வாதங்களில் ஏதாவது குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்பாடாக இருந்தால் அதற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அது சரி என்றால் சரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் குர்ஆன் சுன்னாவிற்கு முரண்பாடாக பிழையான வாதங்களை வைத்தால் அவை அனைத்துக்கும் பதில் சொல்வேன். அந்த அடிப்படையில் நாங்கள் தற்போது ஒரு விடயத்தை சென்ற இரவு எங்களுடைய வெப்சைட்டிலே பிறையோடு சம்பந்தப்பட அவர்களுடைய பிழையான தவறான வாதங்களை குறிப்பிட்டு காட்டி ஹதீஸில் எந்த அளவுக்கு திருதாளம் வேலை பார்த்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி சில விடயத்தை பேசி நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இரண்டாவதாக பல விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. என்றாலும் எங்களுடைய ஷெட்யூலுக்கு ஏற்ப நாங்கள் அப்பப்போது உங்களுக்கு பேசி இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வெப்சைட்டினூடாக இந்த தமிழ் உலகத்துக்கு முன்வைப்போம். தேடக்கூடியவர்கள் அதை எடுத்து தங்களுக்குரிய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். இப்போது என்னுடைய தலைப்பு என்ன, நான் பேச போகிற விடயம் என்ன, இமாம்கள் இவ்வாறான தியரியை யூஸ் பண்ணியிருக்கிறார்கள் என்று அவர்கள் பல இமாம்களின் பெயர்களை சுட்டிக்காட்டி இன்னென்ன கிதாபிலே இன்னென்ன பக்கத்திலே இதே விதியை யூஸ் பண்ணியிருக்கிறார்கள், அதற்கனங்க ஹதீஸ்களை தட்டி இருக்கிறார்கள் என்று அவர்கள் வைத்து கூறுகின்றார்கள். சூனியத்துக்கு மதிப்பு பதிலளிக்கின்ற வேளையில் கூட சகோதரர் அப்பாஸ் அலி அது சம்பந்தமாக மீண்டும் தன்னுடைய பேச்சை அவர் அங்கே முன்வைக்கிறார். அதே மாதிரி எழுத்துகள் மூலமாகவும் நாம் முன்வைத்திருக்கிறோம் என்று அவர் ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா என்ற அப்பாஸ் அலி எழுதியிருந்த அந்த புத்தகத்திலே அவர் அந்த கருத்தை எழுத்து மூலமாகவும் சொல்லியிருக்கிறார். இது அவர்களின் புத்தகம், உங்களுக்கு தெரியும். எனவே அவர்களுடைய இந்த கருத்தில் எவ்வளவுக்கு பிழையான விடயத்தை சொல்லுகிறார் என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டியிருக்கிற கடமைப்பாடு இருக்கிறது. இமாம்கள் உண்மையிலே இவர்கள் கூறுவதை போன்று சொல்லி இருக்கிறார்களா? கேட்கிற மக்கள் நினைப்பார்கள் 10 இமாம்கள் கிட்டத்தட்ட அவர்கள் லிஸ்ட் கொண்டு வருகிறார்கள், இதே விதியை பாவித்து ஹதீஸை தட்டி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகின்ற விதியின் அடிப்படையில் உருப்படியான எந்த இமாமும் எந்த ஹதீஸையும் அந்த விதியை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஹதீஸை தட்டிய வரலாறு கிடையாது. ஹதீஸை இது லைஃப், இது ஏற்க முடியாது என்று தட்டிய வரலாறு கிடையாது. குர்ஆனுக்கு இது முரண்பட்டு விட்டது, அதனால் இந்த ஹதீஸை தட்டி விடுகிறோம் என்று கிடையாது. அப்ப அவர்கள் கூறுகிறார்களே, நீங்கள் என்ன மாட்டி கூறலான்னு கேட்கலாம். சகோதரர்களே, அந்த இமாம்கள் என்ன சொன்னார்கள் அந்த கிதாபிலே? முன்னுக்கு என்ன சொன்னார்கள், பின்னுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள்? இதில் உண்மையான நிலை என்ன என்பதை நான் இப்போது காட்ட வருகிறேன். இதிலே இந்த புத்தகத்திலே இவர்கள் தங்களுடைய கருத்துக்கேற்ப யார் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் இமாம்கள் என்று சொல்லுகின்ற போது ஆரம்பத்தில் அப்பாஸ் அலி அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள். ஹதீஸ் கலையில் விதி உண்டா என்று அவர் கேள்வி ஒன்றை எழுப்பி தலையங்கம் போட்டு சொல்லுகிறார். குர்ஆனுடன் முரண்படும் ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாம் மட்டும் கூறவில்லை, நம்மை விட ஹதீஸ் துறையில் பல மடங்கு அனுபவம் பெற்ற பெரும் அறிஞர்கள் நமக்கு முன்பாகவே இவ்விதியை கூறியுள்ளார்கள் என்று சொல்கிறார். இவ்விதியை கூறியுள்ளார்கள் என்ற என்ன கருத்து? இந்த விதியின்படி அவர்கள் ஹதீஸை தட்டியிருக்க வேண்டும் என்பது. சரி, யாரு? தன்னை விட பெரும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்று சொல்கின்றார். இப்போது இங்கே இவ்வாறு இவர்கள் தலைப்பிட்டு விட்டு அந்த இமாம்களின் கூட்டை சொல்லுகிற போது இவர்கள் கூறுகின்ற சிலர் உண்மையிலே சூபித்துவவாதிகள், ஷியாக்கள், முஸ்லிம் உம்மத்தை ஏற்றுக்கொண்ட ஹதீஸ் கலை மேதாவிகள் அல்ல. இங்கே சொல்லுகிறார்
அதில் ஒருவரின் பெயரை சொல்கிறார். அதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். என்ன சொல்கிறார்? முஹம்மது பின் அப்துல்லாவின் கூற்று. இப்ப முஹம்மது பின் அப்துல்லா என்ன கூறுகிறாராம்? அவருடைய புத்தகத்தில் சொல்கிறார், இதை இமாம் இப்னு ஹஸம் அவர்கள் தன்னுடைய அல் இஹ்காம் என்ற நூலில் பதிவு செய்துள்ளார். இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் இந்த முஹம்மது பின் அப்துல்லாட கூற்றை பதிவு செய்திருக்கிறாராம். மக்கள் என்ன நினைப்பார்கள்? முஹம்மது பின் அப்துல்லாண்டா ஒரு பெரிய ஹதீஸ் கலை மேதை என்று நினைப்பார்கள். ஏன் அவர்கள் அப்படித்தான பெயர் போட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நீங்கள் குர்ஆன் சுன்னாவிற்காக உயிரோடுக்க வந்த நீங்கள் குர்ஆன் சுன்னாவி என்ற கொள்கையின் பேரில் ஒரு கொள்கையை இவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற போது அதற்கு சான்றாக அதை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் சுவித்துவவாதிகளின் கருத்தை தங்களுடைய கருத்துக்கு என்னது இதே கருத்திலான் இருந்திருக்கிறார்கள் என்று எடுத்து காட்டுகிறார்கள். என்ன சொல்கிறார் அந்த அறிஞர்? முஹம்மது பின் அப்துல்லா கூறுகிறார், ஹதீஸ்கள் 3 வகையாகும். ஒன்று குர்ஆனுக்கு ஒத்து அமைகின்ற ஹதீஸ், இதை ஏற்றுக்கொள்வது கட்டாயம். இரண்டாவது, குர்ஆனில் இருப்பதை விட கூடுதலான தகவல்களை தருகின்ற ஹதீஸ், இதையும் குர்ஆனுடன் இணைத்து ஏற்றுக்கொள்வது கடமையாகும். மூணாவது என்ன சொல்லாராம்? குர்ஆனுடைய கருத்துக்கு முரணாக வரும் ஹதீஸ், இது ஒதுக்கப்பட வேண்டியது என்று அல் இஹ்காம் பாகம் 2 பக்கம் 209 சொல்றார். அவர் முன்னுக்கு என்ன தலை போட்டிருக்கார்? இவர் பெரும் தங்களை விட ஹதீஸ் கலை மேதாவிகள் சொன்ன கூற்று என்று சொல்கிறார். உண்மையிலே இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் இந்த கூற்றை சொல்கிறார். முஹம்மது பின் அப்துல்லாவுடைய கூற்றை சொல்கிறார். ஏன் சொல்கிறார் தெரியுமா? இந்த முஹம்மது பின் அப்துல்லா என்கிறவன் ஒரு சூஃபி. அதிலும் குறிப்பாக ஷியாக்களினுடைய பிரதானமான இஸ்மாயிலியா என்ற ஷியாக்களின் மிக மோசமான ஒரு சாரார், அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சாரகர், ஒரு மிகப்பெரிய பிரச்சாரகர். அந்த பிரச்சாரகர் அவருடைய கொள்கையை சொன்னார். இந்த முஹம்மது பின் அப்துல்லா பின் மசர்ரா அடியானே, இந்த ஷியாக்களை சேர்ந்த இவர்கள் சொல்கின்ற, இவர்கள் இமாம்கள் என்று போட்டிருக்கிறார்களே, இவர்களுடைய ஆய்வினுடைய திறமையான ஆய்வினுடைய வடிவம்தான் இது. பெரும் இமாம் என்று புத்தகத்தை வெளியிட்டு விட்டார்கள். அதிலும் குறிப்பாக இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்கள், இதில் எத்தனை விஷயங்கள், எவ்வளவு குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்பாடான விஷயங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் பின்னர் சொல்கிறேன். சகோதரர்களே, இந்த முஹம்மது பின் அப்துல்லா என்கிற மசர்ரா என்கிறவர், அவரை பற்றி அல்-இலாம் ஜர்கலிக்குரிய அந்த கிதாபிலே பார்த்தால் அழகாக போடுகிறார்கள். முத்தஸவ்விஃப், அவர் ஒரு சூபித்துவவாதி. முத்தஃபல்சிஃப், தர்க்கவாதி, தர்க்க ரீதியாக எதையும் அணுகுபவர். மின் துஆத்தில் இஸ்மாயிலியா மின் அஹ்லி குர்துபா, ஸ்பெயினிலே குர்துபா என்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே பெரும் இமாம்களும் உருவாயிருந்தார். இன்றைக்கு ஸ்பெயின் வந்து அந்நியருடைய ஆதிக்கத்தில் போய்விட்டது. இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த காலத்திலே ஷியாக்கள் இஸ்மாயிலியா என்ற பிரிவினரை சேர்ந்த அவர்களுடைய ஒரு பெரும் அழைப்பாளர். இவர் எழுதின புத்தகங்களை எடுத்தால் அதை பற்றிய லிஸ்டிலே என்ன வருகிறது? லஹு தரீகத்துன் ஃபில் பலாகா வ தத்கீகுன் ஃபி கவாமில் இஷாராத்தி ஷூஃபியா, ஷூஃபியலுடைய குறியீடுகள், அதனுடைய ரகசியங்கள், அதனுடைய குறியீடுடைய அந்த அந்தரங்க விடயங்களை பற்றிய கிதாபுகள், இப்படி நிறைய அவர் எழுதியிருக்கிறார். கிதாபில் நிறைய எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் சுவித்துவவாதி. என்ன சொல்லுகிறார்கள்? இப்னு ஃபர்லா என்கிறவர் சொல்லுகிறார், இவர் மதம் மாறியவராக சந்தேகிக்கப்பட்டார். அதனால் ஊரை விட்டு வெருண்டோடினார், அங்காங்க சுற்றி திரிஞ்சார். குர்ஆனினுடைய வசனங்கள், அதிகமான வசனங்களுக்கு அவர் அதனுடைய வெளிப்படையான கருத்தை விட்டும் வலிந்துரைகளை அதிகமாக கொடுத்தார். அப்படியான ஒருவர் தான் இவர். யாரு? இவர்கள் இமாம்கள் என்று புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கக்கூடியது. நீங்க கேளுங்கள், இந்த முஹம்மது பின் அப்துல்லாங்கிறவர் யாரு? குர்ஆனை சுன்னாவில் நிலைநாட்டுறோம் பெரும் முஹத்திஸீன்கள் என்ற பெயரிலே உங்களுடைய கருத்துக்கு சார்பாக எவனாவது சுவித்துவவாதிகள் சொல்லிவிட்டால் மக்களுக்கு தெரியாதானே? பார்க்கிற மனிதர்கள், இலங்கையில் இருக்கக்கூடியவர்களின் பிரச்சாரலா இருக்கட்டும், அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களின் பிரச்சாரலா இருக்கட்டும், எவர்களாவது இவர்கள் ஒருவருக்கும் இதை பற்றி ஆய்வு இல்லையா? கண்மூடித்தனமாக நம்பி சொல்வதுதானா? மௌலைமார்கள் எவ்வளவு காலம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? பெரும் இமாம்கள் லிஸ்டிலே இவரும் இருக்கிறாரா?
அல்ல நீங்க இப்ப சொல்ல போறீங்களா நாங்க தப்பு செஞ்சிட்டோம், அது தவறலா போடப்பட்டது, தவறலா போடப்பட்டு விட்டது என்று நாம் சுட்டி காட்டியதுக்கு பின்னால் சொன்னால் நீங்கள் இப்படி இன்னும் தவறு விட்டு இருக்கிறீர்கள் என்பதை இன்னும் சுட்டி காட்டுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் மரணம் வரையில் சுட்டி காட்டுவேன். உங்களுடைய பிழையான கொள்கை உம்மத்திலே போய் சேருவதற்கு அதனுடைய கெடுதியும் அது பிழையான கொள்கை என்பதை தெளிவுபடுத்துவது கடமை என்பதால் முடியுமான வரை சொல்லிக்கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, அநியாயமாக இமாம்கள் என்ற பெயரிலே வழிகேடர்களை இமாம்கள் லிஸ்டிலே கொண்டு வந்து விடுகிறீர்கள். இது ஒரு புறம். இது யாரு? ஒரிஜினல் சூஃபி. அவர்களை இமாம்கள் லிஸ்டிலே கொண்டு வந்து இப்படி சொல்லுகிறாராம், குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஃபஹுவ முத்தர்ரஹுன், அது தூக்கெறியப்பட வேண்டியது. புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அதுக்கு முந்தி இன்னும் சிலர்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்காக வெப்சைட்டில் பேசியிருக்கேன், சீடிகள் வெளியிட்டிருக்கேன். இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நீங்கள் இவரை அடையாளம் காணவில்லையா? அடுத்ததாக சகோதரர்களே, திருப்பி ஒன்றை சொல்கிறேன். அவர்கள் இன்னொரு அறிஞருடைய கூற்றையும் சொல்கிறார்கள். குர்ஆனுக்கு முரண்பட்டால் எடுக்கக்கூடாது. ஹதீஸ் கலை மேதாவி லிஸ்டிலே எழுதுகிறார்கள். என்னையாம் இமாம் ஜுர்ஜானியின் கூற்று. ஹதீஸ் கல்ல இப்படிப்பட்ட ஒரு விதி இருக்குது. தாரிஃபாத் என்ற நூல்ல 1வது பாகம் 113வது பக்கத்துல இமாம் ஜுர்ஜானி சொல்கிறார், அல் ஹதீசு சஹீஹு, சையான ஹதீஸ் என்ன தெரியுமா? அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கும்போது பல விளக்கங்கள் கொடுக்கிறார். அதனுடைய வார்த்தையில மட்ட ரகமான மோசமான அர்த்தங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மானாஹு அன் மின் முகாலபத்தி ஆயத்தின், அந்த ஹதீஸுடைய அர்த்தம் குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்க வேண்டும், வசனத்துக்கு முரண்படாமல் இருக்க வேண்டும். அதான் சையான ஹதீஸுக்குரிய இலக்கணமா. சையான ஹதீஸ்னா என்னன்னு விளக்கும் போது அது வசனத்துக்கு மாத்தம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. இதானங்க முதல் சேர்க்க வேண்டிய விதி. மற்ற செயல் ஹிஃபிலு சந்திச்சாங்களா கேட்டாங்க, அதான் அடுத்தது முத சேர்க்க வேண்டியது இருந்தது. குர்ஆனுக்கு மொத்தமா ரசூல்லா பேச மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது ஹதீஸ் கிடையாது, சையான ஹதீஸ். அதை முதல் சேர்க்கணும். ஜுர்ஜானி அதை முதல் சொல்றார், சையான ஹதீஸ் விளக்கமா சொல்றார். இமாம் ஜுர்ஜானியின் கூற்று சரியானே. இந்த இமாம் ஜுர்ஜானி என்கிறவர் நீங்க என்ன சில பெரிய மாமரிய மேதை ஹதீஸ் கலை அறிஞர் என்று, ஹதீஸ் கலை அறிஞரிலே மாபெரிய மேதையான ஹதீஸ் கலை அறிஞர் என்று யார் உங்களுக்கு சொன்னார்கள்? எந்த கிதாபிலே சொல்லப்படுகிறது? இவர் ஒரு பிலோசபி, இவர் ஒரு தர்க்கவாதி, லாஜிக் பேசினவர், லாஜிக் பேசி அதிகமான புத்தகங்களை எழுதியவர். ஹதீஸை பற்றி 4 விஷயத்தை சொல்கிறார். இன்று பிதாத்துக்கால இருக்கக்கூடிய சிலரும் ஹதீஸ் புத்தகம் எழுதுகிறார்கள். எத்தனையோ மதுஹபுடைய கிரந்தங்கள் எழுதின எத்தனையோ அறிஞர்கள் என்று சொல்கிறவர்கள் ஹதீஸ் எழுதியிருக்கிறார்கள். அதற்காக ஹதீஸ் கலை மேதாவியா? இவர் உண்மையில் ஹதீஸ் கலை மேதாவி அல்ல. அதே கிதாபிலே அல் ஆலாமிலே நீங்கள் பார்க்கலாம், இவர் ஒரு லுகவி. லுகவி என்றால் அரபு பாஷையில் பாண்டித்தியம் பெற்ற ஒரு அறிஞர். அரபு பாஷையில் பாண்டித்தியம் பெறுவது என்பது ஹதீஸ் கலையில் பாண்டித்தியம் பெறுவது என்பது. அதனால் அவர் அரபு கலையிலே அரபிலே உள்ள புழங்கப்படக்கூடிய சொல்களுக்கு வரைவிலக்கணம் எழுதினார். அரபு பாஷையில் பாண்டித்தியம் பெற்றவர். குர்ஆன் ஹதீஸினுடைய ஆய்விலே மதுஹபு கப்பால் இருந்து சுயமாக ஆய்வு செஞ்ச ஒரு ஹதீஸ் கலை மேதாவி அல்ல, ஒரு அரபு ஸ்பெஷலிஸ்ட். இவர் அரபு ஸ்பெஷலிஸ்ட் என்கிறவர். அது மட்டுமல்ல, இவர் ஒரு பிலோசபி, தர்க்கவாதி, குதர்க்கவாதி. நான் சொன்னதை போன்று இவருடைய புத்தகங்கள் அதிகமான புத்தகங்கள் இருக்குது. அவைகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எல்லாமே தனி லாஜிக். பிலோசபிகள் என்கிறவர்கள் அதிகமான குர்ஆன் சுன்னாக்களை நிராகரித்தவர்கள். தங்களுடைய சிந்தனைக்குள் எடுத்துதான் எல்லாவற்றையும் எடுப்பார்கள். அடுத்தது அகீதாவிலே, இஸ்லாமிய அகீதாவிலே முற்றிலும் வழி தவறியவர்கள். அப்ப இஸ்லாமிய அகீதாவிலே முற்றிலும் வழி தவறிய சுவித்துவவாதிகள். அவருக்கு ஒரு கிதாப் இருக்கு, ரிசாலா ஃபி ஃபன்னி உசூல் ஹதீஸ் என்று. உசூல் ஹதீஸ் ஃபன்னிலே ஒரு சிறிய ஏடு என்று எழுதியிருக்கார். அது சாதாரணமாக யாரும் எழுதலாம், ஒரு சிறிய ரிசாலா. ஹதீஸ் கலை வரைவிலக்கு என்றால் அவர் ஒரு பாஷையை படிக்கிறவர் தானே. பாஷையை படிக்கிறவர் தவிர ஹதீஸ்களை எடுத்து ஆய்வு செய்து தரம் பிரிக்கக்கூடிய ஹதீஸ் கலை அறிஞர் அல்ல. அவர் சொந்த பாஷையில் ரிசைட் பண்ணுவதால், ஒரு தமிழ் ஆசிரியர் என்பதால், தமிழிலே பாண்டித்தியம் இருக்கிறது என்பதால் அவர் தமிழோடு இருக்கக்கூடிய மருத்துவ புத்தகங்களை படித்து அவர் பாண்டித்தியமாக இருப்பார் என்பது அல்ல. ஒருவருக்கு நல்லா இங்கிலீஷ் இயலும், அதுக்காக அவர் டாக்டர் வேலை பார்க்கலுமா? எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எல்லா மருத்துவ புத்தகமும் இங்கிலீஷ் தான் இருக்குது என்று ஒரு என்ன செய்யறாரு?
மருத்துவம் மருந்து கொடுக்கேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா, அந்த இங்கிலீஷ் புத்தகத்தில் இதான் எல்லா புத்தகம் இருக்குன்னு சொல்லி மருந்து புத்தகம், அது ஒரு வேறு கோர்ஸ், அந்த கோர்ஸ் வேறு, மெடிசின் அதுக்கு ஸ்பெஷலா படிக்கணும். எனவே சகோதரர்களே, இவர் ஒரு பிலோசபி, அரபு பாஷையின் ஒரு அறிஞர். இவருடைய கூற்றில் இவர் அரபு பாஷையில் சொல்லுகளுக்கு கொடுக்கக்கூடியதை ஒரு ஆதாரமாக கொடுக்கலாம், ஹதீஸ் கலைக்கல்ல. இவர் தான் சொன்னாரு சையான் ஹதீஸ், அதை இவர்கள் போடுகிறார்கள். ஜுர்ஜானி ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவென்றால் அதில் மற்ற ரகமான வார்த்தையில் இருக்கக்கூடாது, அதன் அர்த்தம் குர்ஆன் வசனத்துக்கு முரண்படாமல் இருக்கும் என்று போடுகிறார். இவர் ஒரு பிலோசபி, அவர் முதல் குர்ஆனை வைப்பார், தட்டி விடுவார். அதை மட்டும் அவர் சொல்லவில்லை, அவருடைய வரைவிலக்கணம் அதோட முடியல. இந்த டிஎன்டிஜேனர் எந்த கருத்தில் இருப்பார்களோ, ஒரு சையான ஹதீஸுக்கு வரைவிலக்கணம் சொல்ல போது அவர்கள் எந்த கருத்தில் இருப்பார்களோ அந்த கருத்துக்கு மாற்றமான ஒரு விடயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கார். அதை அவர்கள் இங்கே குறிப்பிடவில்லை. இந்த புத்தகத்தை என்ன சொல்றார்? மா சலிம லஃப்துஹு மின் ரகாக்கத்தின் வ மஅனாஹு மின் முகாலஃபத்தி ஆயத்தின் அவ் ஹபரின் முத்தவாத்திரின் அவ் இஜ்மாஇன் வ கான ரிவாயத் அத்லின். என்னது? குர்ஆனுக்கு முரண்படையும் கூடாது. உம்மத்தினுடைய யோகவித்த முடிவொன்றிருக்கும். உலகத்தில் உள்ள அறிஞர்கள் ஒரு கருத்து சொல்லிப்பார்கள் விஷயத்தில், அந்த கருத்துக்கு மாற்றமாகவும் அதிசரிக்கப்படலாம். அப்ப இஜ்மா, ஒரு இஜ்மா என்ற தீர்ப்பை ஏற்கலாமா என்கிறதிலே மறுக்கக்கூடிய கொள்கையில் உள்ளவர் தான் டிஎன்டிஜேனர். அப்ப எல்லா அறிஞர்களும் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று. ஒரு இஜ்மா வந்தால் அந்த இஜ்மாவுக்கு மாற்றமாக இருக்கப்படாது என்கிற தீர்ப்பில் உள்ளவர்கள். உலகத்திலே இந்த அடிப்படையில், இந்த அடிப்படை விதியை இவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இது யாருடைய வரைவிலக்கணம்? எவருடைய வரைவிலக்கணத்தை தங்களுக்கு சான்றாக காட்டுகிறார்களோ அவருடைய வரைவிலக்கத்தின் மறுதுண்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், ஒரு துண்டை ஏற்றுக்கொண்டால் மறுதுண்டையும் ஏற்றுக்கொள்ளணும். இல்ல ஒரு துண்டை நீங்கள் பிழை என்று சொன்னால் மறுதுண்டிலே பிழை. அது மட்டுமல்ல, ஒகான ரிவாயத் அதிலின் நீதமான அறிவிப்பாளர்கள் அதை அறிவிச்சிருக்கணும் என்று சேர்த்து செல்றார். இவர் ஒரு ஹதீஸ் கலை மேதாவியா? இவர் ஒரு லுகவி. அவருடைய தாரிபாத் என்ற கிதாபே தனி பாஷையை பற்றி அகராதி, ஒரு அகராதி. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி இருக்குது. டிக்ஷனரி அறிவாளியா இல்லையா? அவன் ஒவ்வொரு வேர்டையும் படிப்பான், படிச்சு அவர் ஒரு கருத்தை வழங்கி அதை எழுதுவார். எனவே ஹதீஸ் கலை மேதாவி லிஸ்டிலே இவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இது ஒரு பெரியதொரு ஆச்சரியம். அதே மாதிரி அன்பிற்குரிய சகோதரர்களே, இதே வேளை அவர்கள் சில உண்மையிலே ஹதீஸ் கலையில் பாண்டித்தியம் பெற்ற பல இமாம்களுடைய கூற்றுகளை கொண்டு வருகிறார்கள். அந்த இமாம்களில் எவரும் இவர்கள் கூறுகின்ற அந்த விதியை வைத்து குர்ஆனுக்கு முரண்பட்டு விட்டது, அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லவில்லை, இதை தட்ட வேண்டியதான் என்று சொல்லவில்லை. அதை இப்போது பார்ப்போமா? பார்ப்போம். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் முக்கியமான மாபெரிய இமாம், உலகத்திலே சுன்னாவுக்காக போராடிய ஒரு முக்கிய இமாம். அவருடைய கூற்று எழுதுகிறார்கள். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லார் என்று எழுதுகிறார்கள். இதே விடயத்தை அவர் சீடியிலையும் பேசுறார். யாரு? இப்போது செல்லக்கூடிய விடயத்தை, சில விடயங்கள் சீடியில பேசியிருக்கிறார், சிலது எழுத்தில் இருக்குது. எல்லாம் டிஎன்டிஜேயினரால் அங்கீகரிக்கப்பட்டு கொள்கை பிரச்சாரராக முக்கியமான பிரச்சாரம் இருக்கக்கூடிய அப்பாஸ் அலி அவர்கள் இதில் அவரையே இதுக்கு அனுப்புகிறார். இலங்கைக்கு பல தடவை வந்தார், பேசினார், நமக்கு பதில் சொல்வதற்காக பேசுறார், அண்மையிலையும் பேசுறார். அவருடைய வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்க்கலாம். இப்னு தைமியா ஏத்துக்குவீங்கல்ல, அந்த இப்னு தைமியா சொல்றார் ஒரு ஹதீஸ், முஸ்லிம்ல உள்ள ஒரு ஹதீஸ். என்ன? அல்லாஹ் சனிக்கிழமை மண்ணை படைச்சான், ஞாயிற்றுக்கிழமை மலையை படைச்சான், மரத்தை திங்கக்கிழமை படைச்சான், செவ்வாய்க்கிழமை உலோகங்களை படைச்சான், புதன்கிழமை ஒளியை படைச்சான், வியாழக்கிழமை கால்நடைகளை படைச்சான், சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆதம படைச்சான் அப்படின்னு வருது. அப்ப சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 7 நாள் அல்லாஹ் இந்த பூமியை மொத்தம் படைச்சது 7 நாள் அப்படிங்கிற கருத்து இந்த ஹதீஸ் சொல்லுதா? இதை இப்னு தைமியா பல காரணங்களா மறுக்கிறார். அது சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா,
அல்லாஹ் பூமியை படைக்க துவங்கியது சனிக்கிழமையில் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையில் முடியும் என்றால் இந்த பூமியை படைச்சது மொத்தம் 7 நாள்னு வருது. வஹுவ கிலாஃபு மா அக்பர பிஹில் குர்ஆனு. இந்த கருத்து, இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சது 7 நாளுங்கிற கருத்து குர்ஆன் அறிவித்த கருத்துக்கு மாற்றம். ஏன் குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் 6 நாள்ல படைச்சான்னு சொல்லுது. ஆனா இந்த செய்தி 7 நாள்ல படைச்சான்னு சொல்லுது. முஸ்லிம்ல வருது 7 நாள்ல படைச்சான்னு சொல்லுது. இது குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றம் அப்படின்னு சொல்றாரா? அப்ப இவர் ஏன் அப்படி சிந்திக்கிறாரு? இப்படி ஒரு விதி இல்லைன்னா இதை பத்தி பேசவே கூடாது. வெறும் அறிவிப்பாளர் பலகினம் முடிஞ்சு போச்சு. அதுதான் குர்ஆனுக்கு மாத்தம் எதுக்கு பேசுறாரு இப்னு தைமியா? இப்னு தைமியா வழிகடன்னு சொல்லுங்க. அதுல என்ன சொல்றார்? இப்னு தைமியா அவர்கள் அனைவராலும் போற்றப்படும் மிக சிறந்த அறிஞர். இந்த அறிஞர் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அடிப்படையில் நின்று நம்மை எல்லாம் மிஞ்சுகின்ற வகையில் ஹதீஸ்களை விமர்சனம் செய்கிறார்கள். இப்படி சொன்னால் என்ன நம்புவார்கள்? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் நிறைய ஹதீஸ்களை அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் ஹதீஸ்களை தட்டியிருப்பார் என்றதான கருத்து. எந்த ஹதீஸை தட்டினார்? அறிவிப்பாளரில் குறைகளை காணாமல் அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்து அறிவிப்பாளர்கள் குறைகளை காணாமல் அறிவிப்பாளர்கள் சரியாக இருக்க அவர் எந்த ஹதீஸை தட்டினார்? நீங்க சொல்ல விதிமை, நீங்கள் தட்டுறதை போன்று. இப்ப நாம நம்மளுக்கும் உங்களுக்கும் இடையிலான பேச்சு என்ன? அறிவிப்பாளர் சரியா இருக்கிறது, நீங்கள் தட்டுறீர்கள். சுவித்துவவாதிகள் பெரிய பெரிய ஆக்களை இமாம்கள் என்று கொண்டு வந்து ஹதீஸ்களை மேதாவி என்று, இது உங்களுடைய அறிவென்று சொல்வதா, அறியாமை என்று சொல்வதா, ஆய்வினுடைய சிறப்பு என்று சொல்வதா? இதான் ஆய்வு செய்கின்ற முறையா? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்கிறார் என்று அவர்கள் ஒரு ஹதீஸை எழுதிவிட்டு அந்த ஹதீஸின் பின்னணியில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கூற்றையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னது? முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஃபத்தாவா இப்னு தைமியா, மஜ்மூ ஃபத்தாவா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய கிரந்தம். என்னவென்றால் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை பற்றி அவர் பேசுகிறார். அல்லாஹு தாலா சனிக்கிழமையிலே மண்ணை படைத்தான், ஞாயிற்றுக்கிழமையில் மலையை படைத்தான், திங்கட்கிழமையில் மரங்களை படைத்தான், வெறுப்புக்குரிய காரியங்களை செவ்வாய்க்கிழமையில் படைத்தான், ஒளியை புதன்கிழமையில் படைத்தான், பிராணிகளை வியாழக்கிழமையில் பரப்பினான், ஆதத்தை வெள்ளிக்கிழமையில் ஜுமா நாளையில் படைத்தான். மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள் வருது. முஸ்லிம்ல வர ஹதீஸ். குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹு தாலா 6 நாளையில் خلق السماوات والارض وما بينهما في 6 ايام. 6 நாளையில் வானம் பூமி அவர் 2க்கு இடையில் உள்ளதை படைச்சான். குர்ஆனுடைய வசனத்துக்கு நேர்முரணாக அங்க என்ன வருது? 7 என்று வருது. இப்ப இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் எல்லாம் சரியாகவே இருந்து இப்னு தைமியா தட்டுகிறாரா ரஹ்மத்துல்லாஹ்? அல்லது குர்ஆனுக்கு முரண்படுகிறது, இதேவேளை இதில் உள்ள குறை என்ன, ஏன் இப்படி முரண்பாடா வந்தது, ஏதாவது அறிவிப்பாளர்களை குளறுபாடு இருக்கின்ற ஆய்வு செய்துவிட்டு அதனால் இதை தட்டுகிறாரா? இங்க புத்தகத்தில் செய்கிறார்கள், அவருடைய எழுத்து பிரகாரம் பார்க்கிற நினைப்பார், இதனால் தான் தட்டிக்கான் நினைப்பார். சகோதரர்களே, இதிலே இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லார், இந்த ஹதீஸிலே முஸ்லிமை இமாம் இதை ஆதாரமாக கொண்டு வந்திருந்தாலும் முஸ்லிம் இமாமை விட மிக அறிஞர்களான யஹ்யா இப்னு மயீன், இமாம் புகாரி, அது மட்டுமல்லாத மற்றவர்கள் இதனை ஹதீஸை தட்டியுள்ளார்கள், குறை கண்டுள்ளார்கள். சொல்லி போட்டு என்ன சொன்னார்? இது குர்ஆன் தெரிவித்த விடயத்துக்கு மாற்றமானது. குர்ஆன் தெரிவித்த விடயத்துக்கு மாற்றமானது. நான் மொழிபெயர்க்கிறேன். மா அன்ன ஹுஸாக அஹ்லில் ஹதீஸ் என்றாலும் ஹதீஸ் கலை அறிவிப்பாளர் அறிஞர்கள், ஹதீஸ் கலை பாண்டித்ய நிபுணர்கள் இந்த ஹதீஸின் இது அல்லாத முறையினூடாக இதனுடைய குறையை நிரூபிச்சிருக்கிறார்கள். இப்படித்தான் சொல்கிறார். இவர் இங்க மொழிபெயர்க்கிற போது எந்த மாதிரி மொழிபெயர்ப்பு செய்கிறார் என்றால், இக்கருத்து குர்ஆனுக்கு மாற்றமானதாகும். ஹதீஸ் கலையில் நுண்ணறிவுள்ளவர்கள் இது அல்லாமல் வேறு கோணங்களிலும் என்ன அர்த்தம்?
இந்த முறையாலும் தட்டிருக்கிறார்கள், குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறதாலும் தட்டிருக்கிறார்கள், வேறு கோணங்களிலும் இந்த ஹதீஸ் குறையுள்ளது என்று நிரூபித்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, வேறு கோணங்களில் தான் குர்ஆனுக்கு மாற்றமாக வருகிறது என்பதை பார்த்து ஆய்வு செய்து அவர்கள் அதை தட்டுகிறார்கள். இவர் இங்கு என்ன கொண்டு வருகிறார்? குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் தட்ட வேண்டும் என்பதற்கு தான் ஆதாரமாக எழுதுகிறார். அறிவிப்பாளர் குறைபாடு இருந்தால் தட்டுவதற்காக இது ஆதாரம். சில ஹதீஸ்கள் இருக்கிறது, வெளிப்படையில் குர்ஆனுக்கு முரண்பாடாக இருக்கும், எடுத்து பார்த்தால் அதனுடைய அறிவிப்பாளர்கள் பலகீனம் இருக்கு. இப்ப நாங்க அந்த ஹதீஸை பத்தி பேசும்போது இதுல இன்ன பலகீனமான அறிவிப்பாளர் வருகிறார், அது மட்டுமல்லாமல் இது குர்ஆனுக்கு நேர் முரணாகிறது என்று சேர்த்து சொல்லுகிறோம். இது நானும் சொல்லுகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது நபியை பொருட்டால துஆ கேட்டார், அதனால் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்ல பெரிய குளறுபாடு இருக்கு, பலகீனமான வருகிறார்கள். இதே நேரம் இதே செய்தி குர்ஆனுக்கு முரண்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, ஆதம் தன் ரப்பிடம் இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார், அல்லாஹ் அவருக்கு தௌபா செய்தான். அவர் என்ன வார்த்தையை கொண்டு துஆ கேட்டார்? அதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ரப்பனா லலம்னா அம்புசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன் என்ற இந்த வார்த்தையை கொண்டு பிரார்த்தித்தார் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இந்த வார்த்தையை கொண்டு பிரார்த்தித்தார் என்றார், அல்லாஹ்விடம் இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டார் என்றார். இது குர்ஆன்ல வருது. இங்க வருகிறது என்ன? முஹம்மது நபியை பொருட்டால துஆ கேட்டார். இப்ப இந்த ஹதீஸை லைவ் ஆக்குறவர்கள் என்ன சொல்வார்கள்? இந்த ஹதீஸில் இன்ன மெயினான அறிவிப்பாளர் ரீதியான குறைபாடு இருக்கிறது, இதேவேளை இது குர்ஆனுக்கும் நேர் முரணாகிறது. எனவே குர்ஆனுக்கு நேர் முரணாக ஒரு விஷயம் வருகிறது என்றது காரணம் மட்டும் அல்ல ஹதீஸை லைவ் ஆக்குவதற்கு. ஒரு முரணாக வந்தால் அந்த ஏன் இப்படி வந்தது, வகையில் முரண்பாடு வரக்கூடாதானே, இதில் என்ன குறைபாடு இருக்குது என்று தேடி போகிற போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த குறை என்ன செய்வான், வெளிப்படுத்துவான். எனவே அதனால் தான் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், இந்த ஹதீஸி குர்ஆன் தெளிவா அறிவித்ததற்கு மாற்றமானது என்றாலும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதை வேறு முறையிலே இதனுடைய குறையை நிரூபித்திருக்கிறார்கள் என்பதுடன், அப்படின்னு நாம சொல்லலாம், ஹதீஸ் கலை அறிஞர்கள் வேறு முறையிலே இந்த ஹதீஸினுடைய குறை நிரூபித்திருக்கிறது என்பதுடன் குர்ஆனுக்கு மாற்றமானது என்ற வார்த்தை தனியே வரும் என்பதுடன் பெறும். நடையிலே கருத்து சொல்லுகிறது ஓது என்றாலும் என்றும் சொல்லலாம், அது பாஷையோடு சம்பந்தப்பட்டது, சரியானே. எனவே அடிப்படையிலே ஹதீஸி லைவ் ஆகிறதுக்கான காரணம் குர்ஆனுக்கு மாற்றமானதுங்கிறதல்ல, குர்ஆனுக்கு மாற்றமாகவும் மௌதுஆன ஹதீஸ்கள் வருவது ஒரு அடையாளமாக, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களுடைய அடையாளங்கள், அது ஒரு இட்டுக்கட்டப்பட்டது என்று நாம காணுகின்ற போது அதிலே பல பல குணங்கள் இருக்கும். அதிலே ஒரு குணம், ஒரு பண்பு குர்ஆனுக்கு மாற்றமானதாகவும் வரும். இட்டுக்கட்டப்பட்டது என்று எப்படி நிரூபிக்கிறது? அது அறிவிப்பாளர்களை பார்த்துதான். எனவேதான் இவர்கள் சொல்றபடி இங்க இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹோ மற்றவர்களோ கண்மூடித்தனமாக குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று ஹதீஸை தட்டவில்லை. நாமளே பார்க்கிறோம். இதிலே இதனுடைய அறிவிப்பாளர்களே அய்யூப் பின் காலித், முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பாளர் அய்யூப் பின் காலித் என்கிற அறிவிப்பாளர் வருகிறார். இவர்தான் அப்துல்லா பின் ராஃபி என்பவரை தொட்டு அறிவிக்கிறார். யஹ்யா பின் சயீத் அல் கத்தான் என்ற ஹதீஸ் கலை மேதாவி, அவரை போன்றவர்கள் இவருடைய ஹதீஸை எழுதவும் மாட்டார்கள். யாரு? இந்த முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர்களே வரக்கூடிய அய்யூப் பின் காலிதுடைய ஹதீஸை யஹ்யா பின் சயீத் அல் கத்தான், மாபெரிய ஹதீஸ் கலை இமாமுல் ஜரஹ் வ தஅதீல், அறிவிப்பாளரை தெரிஞ்சு பார்ப்பதிலே பெரிய மலை, அவரும் அவரோட சார்ந்தவர்களும் இவருடைய ஹதீஸை எழுதவும் மாட்டார்கள். இமாம் முஸ்லிமுக்கு அவருடைய குறை தென்படவில்லை, அவர் ஹதீஸை எழுதி வச்சிட்டார். அதனால்தான் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் முஸ்லிமை விட சிறந்த யஹ்யா பின் மயீன், புகாரி எல்லாம் இந்த ஹதீஸில் குறை இருக்கிறது கண்டுபிடிச்சு காட்டியிருக்காங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் நிரூபிக்கணும், இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் உங்களுடைய நீங்கள் கூறுகின்ற விதியின் பிரகாரம் குர்ஆனுக்கு முரண்பாடுகிறது என்ற காரணத்தை மட்டும் சுட்டிக்காட்டி எத்தனை ஹதீஸை தட்டி விட்டார். நீங்கள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஹதீஸில் கை வைக்கிறீர்களே, இது எத்தனை ஹதீஸை தட்டினார்?
குர்ஆனுக்கு முரண்படுகின்ற ரீசனை வைத்து எந்த இமாமையும் நாம் காணவில்லை இதுவரை. இவர்கள் முன்னுக்கு பின்னுக்கும் மறைச்சு விட்டு நடுவுல வார துண்டை மட்டும் எழுதி வச்சிருக்கிறார்கள். இது பெரிய என்னது அவருடைய சட்ட புத்தகம் மாதிரி. அவ்வளவு விஷயங்களை தெளிவுபடுத்துறாங்களா? எப்படி உம்மத்து வழிகட்டு போகும்? முன்னுக்கும் பின்னுக்கும் விட்டுட்டு சிலதை எடுத்து மக்களுக்கு ஆதாரமாக சொன்னால் சுவித்துவவாதிகளை கருத்தையே ஆய்வில்லாமல் செல்கிறீர்களே. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்களுக்கு ஆதாரமாக அடுத்த சகோதரர்களே, அடுத்ததையும் பார்ப்போம். அவர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் பேசியும் இருக்கிறார்கள். இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அடுத்த தஃப்சீருல் குர்துபியில அழகா இமாம் குர்துபி சொல்றார், வல் ஹபர் இதா கான முகாலிஃபன் லிகிதாபில்லாஹி தஆலா லா யஜூஸுல் அமல் பிஹி. ஒரு செய்தி குர்ஆனுக்கு மாற்றமா இருந்தால் அதை செயல்படுத்துவது கூடாது, ஒதுக்கி வச்சிரணும், அதை நிப்பாட்டி வச்சிரணும் அப்படின்னு அழகா இமாம் குர்துபி சொல்லி இருக்கிறாரு. அவர்களும் இதே மாதிரி சொல்லி இருக்கிறார்கள், இந்த விதியை பாவித்திருக்கிறார்கள். என்னதே எழுதுகிறார், பேசுகின்றார். அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு ஹதீஸ் முரண்பட்டால் அதை செயல்படுத்தக்கூடாது என்றால் அப்படித்தானே வழங்குவோம். எங்க வருகிறாம்? தஃப்சீருல் குர்துபியில பாகம் 12 பக்கம் 23. சரியா? இவடத்தை இப்படி பார்க்கிற போது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் குர்ஆனுக்கு முரண்பட்டதாக தென்பட்ட ஹதீஸை தட்டி விடணும், அது லைவ் என்று செல்ல வந்தாரா அல்லது வேற கருத்தை நாடுகிறாரா? அதையும் பார்ப்போம். தஃப்சீர் குர்துபி என்னது? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும். பிறருடைய வீடுகளில், அது உங்கள் அல்லாஹ்வுடைய வீடுகளில் நீங்கள் நுழைய வேண்டாம், அனுமதி கேட்டு சலாம் சொல்லும் வரை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல என்ற வசனத்தை இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த விடயத்தை சொன்னார்கள். என்னவென்றால் ஹதீஸ் ஒன்று வருகிறது. எப்படி வருகிறது? அது முஸ்லிம்ல வர ஹதீஸ். மனித்தலா ஃபீ பைத்தி கௌமின் மின் கைரி இத்னிஹிம் ஹல்ல லஹும் ஐ யஃப்கஹு ஐனஹு. எவர் ஒருவர் வேறொருவர்களுடைய வீட்டிலே அவருடைய அனுமதி இல்லாமல் எட்டி பார்த்தாரோ அவர்களுக்கு இவனுடைய கண்ணை அப்படியே குத்தி விடுவது அனுமதியானது. ஒருவருடைய வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தால் அனுமதி எடுக்காமல் கண்ணில் குத்திடுங்க, கம்பால பிடிச்சி குத்திடலாம். இது முஸ்லிம் ஹதீஸ். இப்ப குர்ஆன் அல்லாஹ் சொல்லான் அனுமதி இல்லாமல் நுழையாதீர்கள்ங்கிறான். ஹதீஸ்ல வருது இப்படி செய்யுங்கன்னு வருது. இதே நேரம் திருக்குர்ஆனில் சூரத்து நஹ்லில் 126 வசனத்தில் வ இன் ஆகபதும் ஃபஆகிபு, அதாவது நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் அவர்கள் செய்தமாயிருத்தான் நீங்களும் என்ன செய்யணும்? தண்டிக்கணும் என்கிற விஷயத்தை அவன் கண்ணை குத்தினா தான் நீ குத்தணும். அவன் எட்டி பார்த்ததுக்காக நீ கண்ணை குத்தையிலுமா? அவன் எட்டி பார்த்தது கண்ணை குத்த இயலாது. அப்ப எனவே இது சிக்கலாக இருக்குது. அநியாயமா ஒருவனை என்ன செய்யறா போல, அதாவது தண்டிக்கிறா போல வருது. அவன் எட்டி பார்த்ததானே. எனவே இந்த வசனத்துக்கு அவன் கண்ணை குத்தினது பிழையா போறா போல இருக்கி. சரியா? இதை பத்தி சொல்ல போதுதான் அவர் என்ன செய்யறார் என்று சொன்னால் ஃபைன் ஃபகா ஃபஅலைஹி லமான். சரியா? அவன் கண்ணை குத்தினால் அவன் தான் அதுக்கு பொறுப்பாவான். ஒன்று. இந்த ஹதீசி மாற்றப்பட்ட ஹதீசி. இங்க ஒரு கருத்து. சரியானே? இது இந்த வசனம் இறங்குறதுக்கு முந்தி இருந்தது, அதனால மாற்றப்பட்டது. நான் முந்தி சொன்னதான வசனம், இந்த வசனம் இறங்குறதுக்கு முந்தி இருந்த வசனம் அதனால மாற்றப்பட்டது என்கிறது ஒரு கருத்து. இன்னொன்று என்னவென்றால் அவர் சொன்னார் وَيَحْتَمِلُ أَن يَكُونَ خَرَجَ عَلَى وَجْهِ الْوَعِيدِ لَا عَلَى وَجْهِ الْحَتْمِ. இது ஒரு எச்சரிக்கைக்காக சொல்லப்பட்ட விஷயம், இப்படித்தான் செய்யணும் என்ற கருத்தில் இது சொல்லப்படல என்று சொல்லுகிற வேளையில் தான் அவர் என்ன சொன்னார் என்றால், ஒரு ஹதீது குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் அதை கொண்டு செயற்படுத்துவது அனுமதியாகாது என்று சொல்லிவிட்டு அப்படின்ற என்ன விளங்குறையில் என்றால் அது விளக்கத்தை சொல்லார். ஏன்? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையில் ஒரு வார்த்தையை சொல்வார், பின்னுக்கு தொடர்ந்து சொல்லார். அதனோட அது முடியலைமா குர்துபி வார்த்தை ரைத்தானே. வெளிப்படையில் ஒரு வார்த்தையை சொல்வார், ஆனா அதை கொண்டு நாடுவது வேறு விடயம்.
அதை கொண்டு நாடுவது வேறு விடயம். அவர் சொன்ன வார்த்தை வெளிப்படையில், அது நாடினது வேற. எப்படி அப்பாஸ் இப்னு மிர்தாஸ்ங்கிறவர் அவரை புகழ்ந்த போது பிலாலுக்கு சொன்னார், நீ எழும்பி அவனை நாக்கை துண்டி விடு என்றார், துண்டாடி விடு என்றார். அப்படின்னு என்ன நமக்கு வழங்கி சொல்லும் போது நாக்கை துண்டாடி விடு என்றால் புகழ்ந்ததுக்கு நாக்கை துண்டாடி விடு என்று சரியானே. இதை சொல்லிவிட்டு இங்க நாக்கை துண்டித்து விடு என்பதில் கருத்து என்னவென்றால், எதையாவது கொடுத்து அவனுடைய வாயை அடக்கு என்றதான் சொன்னார்களே தவிர நாக்க துண்டாடி விடு என்றது கருத்து அல்ல. அந்த சொல்லில் வந்த யதார்த்த நிலையை சொல்லக்கூடாது, சரிதானே. எனவே அந்த வெளிப்படையை கொண்டு நீ செயற்படக்கூடாது, அதை கொண்டு நாட்டம் வேறதாக இருக்கும். எனவே வெளிப்படையை கொண்டு அமல் செய்வதில்லை என்பதற்குத்தான் யார் சொல்லுகிறார்? இமாம் குர்துபி விதியையும் சொல்லி கீழுக்கு விளக்கமும் தாரார். அவர் சொல்லல குர்ஆனுக்கு இது முரண்படுதுங்கிறதால இந்த ஹதீஸை லைவ் என்று தட்ட வேண்டும். ஏனப்பா இந்த இமாம்களை போட்டு சம்பலாக்குறேன்? இருக்கிற எல்லாரும் உலகத்துல முட்டாள்கள் நினைச்சிட்டீர்களா? நீங்க வாக்கி வந்ததெல்லாம் சொல்லிக்கு போவேல் மற்றவன் பார்க்க மாட்டான், உலகத்துக்கு தெரியாம இருக்கும் என்று யாருமே இன்னும் பதில் சொல்லலையா? அவர் சொல்றார். இதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம், இதெல்லாம் அவர் கண்டுக்கிறவே இல்லை, பதிலே சொல்லல. அந்த சீடியை நீங்க பார்த்திருக்கிறீங்க. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறாரா? இல்ல. அதாவது குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய இந்த விதி வந்து யாருமே சொல்லலன்னு வெறுமனே சொல்றாரு தவிர, ஒரு புக்கே போட்டிருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க போட்ட புக்கு சம்பந்தமாக எந்த வார்த்தையும் பேசல. அது சம்பந்தமாக வரக்கூடிய வேற வேற ஹதீஸ்கள் முரண்பட்டதா இவ்வளவு நேரமா சொன்ன ஹதீஸ்கள் இதெல்லாம் தொட மாட்டேங்கிறாரு. இது ஒரு நாள் பேசின சீடி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி பல இடத்துல பேசுறாரு. டாக்டர் ரைஸ்தீன் ஒருத்தரோட உட்கார்ந்துகிட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி பேசுறாரு, பல மேடைகள்ல இதுக்கு பிறகு வேற பேசுவாங்கிறாரு. இவ்வளவு நேரம் பேசினதும் பொய், இதுக்கப்புறம் பேச போறதும் பொய்ங்கிறது இதுல இருந்து விளங்குது. அதனால எங்கேயுமே பேசல, இதுக்கு பிறகு பேசுவாருன்னு எதிர்பார்க்க முடியாது. இவ்வளவு பொய் சொன்னவர் வந்து பிறை விஷயத்திலையும் பார்த்தோம், இதுலயும் பாக்குறோம். இவ்வளவு பொய் சொன்னவர் இதுக்கு பிறகு சொல்லுவாரா? அதனால சொல்லல. அப்ப இது எவ்வளவு ஒரு முக்கியமான விதியை நம்ம மக்களுக்கு விளக்கி இருக்கிறோம், ஆதாரங்களோட ஒரு புத்தகமா போட்டிருக்கிறோம். அதுல உள்ள விஷயத்துக்கு பதில் சொல்லணும்ல. இப்படி சொல்லாம போனா என்ன அர்த்தம்? அப்ப உங்கள்ட்ட பாத்தில் இருக்கு. இந்த விதியை வச்சு தானே நம்ம நிறைய பலகீனமான ஹதீஸ்களை ஒதுக்குறோம், குர்ஆனுக்கு முன்படக்கூடிய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட முக்கியமான இந்த விதி குறித்து நம்ம பேசின விஷயங்களுக்கு காட்டிய ஆதாரங்களுக்கு நீங்க ஏன் பதில் சொல்லல, இவர் ஏன் பதில் சொல்லல? இதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு சூனியத்தில் பயிற்சி சொல்ல போது சிவன் இந்த இன்ஷா அல்லாஹ் உங்களோட முழுதுக்கும் பயிற்சி சொல்வேன். உம்மத்து பார்க்கணும். உங்களை சேர்ந்தவர்களுக்கே நாம் அனுப்பி வச்சிருக்கோம். நியாயமான கண் கொண்டு நடுமையாக கண்ணம் கொண்டு இங்க இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த SLTJs அவர்களும் சிந்தியுங்கள். இதுல உங்களுடைய மௌலியமா இருந்தா கிதாபுகள் எடுத்து பாருங்கள். TNTJ சொல்லிவிட்டால் அதில் செடியாகத்தான் செல்வார்கள் என்ற கண்மூடித்தனமான ஃபாலோவிங் இருக்கும் என்றால் ஒரு நாளும் நியாயம் விளங்காது. இந்த கருத்திலேயே இமாம் குர்துபி இங்கே சொல்லாரு. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் கண்மூடித்தனமாக தட்டிவிட வேண்டும், இப்படி குர்ஆனுக்கு முரண்பட்டு என்ற காரணத்தை தட்டுகிறாரா? இமாம் குர்துபி அப்படி இந்த ஹதீஸை தட்டிக்கணும் இல்லையா? இந்த ஹதீஸ் இவங்களுடைய வாதம் என்ன? இந்த விதியை பாவித்து ஹதீஸ் தட்டுகிறார்கள் என்று. லைஃப் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ் ஏதோ குளறுபடி இருக்கலாம், ஆனால் அதை ஏற்கக்கூடாது, அது லைஃப். அறிவிப்பாளர் அங்க கவனிக்க தேவையில்லை, கருத்து சரியாத்தான் இருந்தா தாங்க அறிவிப்பாளர் கவனிக்கணும் என்று ஒரு புதுசா ஒரு கண்டுபிடிப்பு. அப்படி இமாம் குர்துபி ஏன் தட்டல? அவர் என்ன சொல்லார்? அதை கொண்டு அமல் செய்யக்கூடாது என்றால் அதன் வெளிப்படையை கொண்டு நீ அமல் செஞ்சிடாத, அதற்கு நாட்டம் வேறதாக இருக்கும் என்று சொல்லி போட்டு மேலும் وكذلك هذا يحتمل ان يكون ذكر فقه العين. சரியானே, சில வேளை இதை கொண்டு நாட்டம் அய்யூமல பிஹி அமலுன் ஹத்தா லா யன்துர بعد ذلك في بيت غيره. இதை கொண்டு நாட்டம் இப்படியும் இருக்கலாமாம். என்னது? இதுக்கு பிறகு அவன் வேற ஆற ஊட்டை மெட்டி பார்க்காம இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நீ எதையாவது செய்து கொள். அவனோட கண்ணை நோண்டணும். நாம சொல்லானே, அவன் வந்து எட்டி பார்த்துட்டு போறான், இவன் கண்ணை நோண்டணும் என்ன கருத்து? நோன்றண்டு இல்ல, இவனை வராம ஆக்கணும், இவன் எட்டி பார்க்காம ஆக்கணும் என்று நம்முடைய பாஷையில போல அந்த மாதிரியான ஒரு கருத்தில் இணைஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு வேலையை செய்யணும் என்ற கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நாடி இருக்கலாம் என்று ஹதீஸை ஏற்று, இப்படி ஹதீஸி விளைதான குர்ஆனுக்கு
கருத்தில் மாறுபட்ட மாதிரி தெரிகிற போது அந்த ஹதீஸை முதல் நீ ஏற்கணும் என்று சொல்லார். ஏற்றாத்தான் அதுக்கு கருத்தெல்லாம் கொடுக்கிறேன். ஹதீஸை ஏற்றாத்தான் கருத்தெல்லாம் கொடுக்கலாம். அதை அங்கீகரித்து விளக்கம் சொல்லுகிறார். நீங்கள் அவர்கள் எந்த இடத்தில் இந்த இதை சொல்லுகிறார்களோ அதே இடத்தில் குர்ஆனுக்கு மாற்றமானது என்று தட்டி விதிக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் எழுதி வைத்திருக்கிறீர்கள். இது உங்களுக்கு அல்லாஹ்வை பயம் இல்லையா? உங்களுடைய மதுஹபிலே நீங்கள் கொண்ட மதுஹப் கொள்கை இது ஒரு மதுஹப். ஏண்டா உங்களை சேர்ந்தவர்கள் எல்லோரும் அதே கருத்தில் அங்கால் இங்கால் பார்க்கிறார்கள் இல்லை. உங்கள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகம் சென்னா சரிதான் என்று இருக்கிறார்கள். பேசுகின்ற போதுதான் நாங்கள் பேசினால் குர்ஆன் ஹதீஸோடு ஒப்பிட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொன்னது போகட்டும். ஏன் இந்த கருத்தை தான் இமாம் ஷாஃபி சொன்னார், இமாம் குர்துபி சொன்னார், இமாம் இப்னு தைமியா சொன்னார் என்று சொல்லி அவர்களையும் சொல்லி மொத்தத்தில் உங்களுக்கு சார்பாக சில சூபித்துவவாதிகள் ஷியாக்கள் சொன்னாலும் கண்முடித்தனமா தூக்கி பாக்கெட்ல போட்டு எல்லாருமே சுன்னாவாதிகள் சொல்கிறீர்கள். இவருடைய வரலாறை உங்களுக்கு பார்க்கல. பெரிய ஆலிம் குரூப் வச்சிருக்கிறீர்கள். உலகத்துக்கே சவால் வருகிறீர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் என்னெல்லாம் பேசுவீர்களோ அதில் உள்ள அனைத்து பாத்தில்களை இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்லுவோம். அதிலே நீங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நியாயமா இது பிழை என்று சுட்டிக்காட்டி சரியான நியாயமான ஆய்வுகளே தெரிய வந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இதெல்லாம் பாரிய இருட்டடிப்பு, இது ஒரு சதி. இமாம்களை பலியாக்குவது தங்களுடைய பிழையான கருத்துகளுக்கு. அடுத்ததாக வருகிறேன். இமாம் இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் பெரும் இமாம்கள் அவர்களையும் கூறுகிறார்கள். இப்னு கையும் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ்வுடைய மாணவன். உலகத்திலே சுன்னாவை நிலைநாட்டுவதற்காக பாவரிய பாடுபட்ட 2 இமாம்கள். ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம். மாபெரிய 2 இமாம்கள் மதுஹபிலே பிதஅத்திலே சிறுக்கிலே மூழ்கி கிடந்த அந்த காலத்தில் போராடினார்கள். அவருடைய ஆய்வுகளிலே நமக்கும் அவர்களுக்கும் முரண்பாடுகள் இருக்கு, அது வேறு விடயம். ஆனால் உலகத்தில் தீனுக்காக பாடுபட்டவர்கள். பிற மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இந்த பிலோசோபிவாதிகள் தர்க்கவாதிகளுக்கு எதிராக எல்லாம் பாடுபட்ட சுன்னாவை நிலைநாட்டின மதுஹபுகளுக்கு அப்பால் சுன்னாவை பின்பற்றணும் என்பதற்காக கொடி தூக்கினவர்கள். அந்த இமாம்களில் ஒருவர் இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ். அவரையும் இவர்கள் தங்களுடைய கருத்துக்கு சான்றாக அவருடைய செய்தி ஒன்றையும் சொல்கிறார்கள். நம்ம அதையும் பார்ப்போம். இமாம் இப்னுல் கையிம் ஏத்துக்குவீங்கல்ல, அந்த இப்னுல் கையிம் சொல்கிறார் அல் மனாருல் முனீஃப் என்ற புத்தகத்துல 1வது பாகம் 80வது பக்கத்துல சொல்கிறார், மின்ஹா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை அறிந்து கொள்ளக்கூடிய அடையாளங்கள்ல ஒண்ணு முகாலஃபத்துல் ஹதீஸ் சரிஹல் குர்ஆன், குர்ஆனுடைய தெளிவான கருத்துக்கு ஹதீஸ் முரணாக இருப்பது. அப்ப ஏன் இது ஹதீஸ்கள்ல இல்லைன்னு சொன்னீங்க? இவ்வளவு அறிஞர்களும் அது ஹதீஸ்கள் நூல்கள்ல எழுதி வச்சு இதெல்லாம் ஒரு விதிமுறையா பேசி இருக்கும் போது ஹதீஸ்களை இல்லை என்றால் இது எவ்வளவு அப்பட்டமான பொய். மக்களை எல்லாம் இப்படி சொல்லி ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? பதில் சொல்லுங்க. அல் மனாருல் முனீஃப் என்ற கிதாபில இமாம் இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லாங்களாம், என்னது முகாலபத்துல் ஹதீஸ் சரிஹல் குர்ஆன். ஒரு ஹதீஸை தட்டி விடுறதுக்கு காரணங்களில் ஒன்று குர்ஆனுடைய தெளிவான வார்த்தைக்கு ஹதீஸ் மாற்றமா இருக்கிறது என்று ஒரு விடயத்தை சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் மாற்றமாக இருந்ததன் காரணமாக அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் ஹதீஸை தட்ட வேண்டும் என்று சொன்னாரா? சில ஹதீஸ்கள் நபியனாரின் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் நிறைய பெறும். அந்த ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து பார்க்கிற போது அதிலே இவ்வாறு விதமான சொல்வார்த்தை பிரயோகம் இருக்கும். அவ்வாறு சொல்வார்த்தை பிரயோகம் நபியனாரு பேசியிருக்க மாட்டார். அது மாதிரி இப்படி எல்லாம் தன்மை இருக்கும். அதே மாதிரி குர்ஆனுடைய நேரடியான விளக்கத்துக்கு நேர் முரணாகவும் அவைகள் இருக்கும் என்று அது ஒரு பண்பா சொன்னாரா? நீங்கள் ஒரு விட்டுக்காட்ட ஹதீஸ்களை பார்க்கிற போது அவைகளின் பண்பு சில வேளை இப்படி இருக்கும், அதே மாதிரி குர்ஆனுக்கும் மாறுபாடாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸை கொள்ளார். என்னையாம் அதுக்கு ஆதாரம் ஒன்றையும் வைக்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹதீஸ் அதுல இருந்து நான் விளங்கலாம். என்னது? கஹதீதி மிக்தாரி துன்யா, உலகத்தினுடைய அளவு, அதை பற்றிய வந்த ஹதீஸ். அது 7000 வருஷம். நாங்கள் 7வது நூற்றாண்டில் இருக்கிறோம். 7வது நூற்றாண்டில் 7வது 1000 வருடத்தில் இருக்கிறோம் என்று வருகின்ற ஹதீஸை போன்று இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது. அதனால் இந்த ஹதீஸ்
மௌது என்று மட்டும் சொல்ல வருகிறாரா, அல்லது இந்த ஹதீஸ் மௌதுஆன ஹதீஸ், இதுல இன்னும் குறைபாடு இருக்கிறது, அறிவிப்பாளர் ரீதியா இன்னும் குறைபாடு இருக்கிறது, இதேவேளை இது குர்ஆனுக்கு முரண்பாடாக இருக்கிறது என்று, குர்ஆனுக்கு முரண்பாடாக இருக்கிறது, அது ஒரு எடிசிரல் தன்மை. குர்ஆனுக்கு முரண்பாடு இல்லாத மௌதுஆன ஹதீஸ்கள் இருக்கு, அதில் அங்கே சில நபியலார் சொல்லவில்லை என்பதற்கான சில ரீசன்கள் இருக்கும். எனவே இந்த ஹதீஸை வைத்து நாம் பார்க்கலாம் அவர் எதை நாடுகிறான். என்ன சொல்லாரு, எஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்ஸா, இந்த கியாம நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். அது நீ சொல்வீராக, அதனுடைய அறிவு என்னுடைய ரப்பினிடத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா உடைய குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். சரிதானே? இங்கே சொல்லுற நிலையில் இந்த ஹதீஸிலே உள்ள குளறுபடி என்ன? வெறுமனே இதை காரணமாக வச்சு லைவ் ஆக்கினாங்களா? இல்லை. இந்த ஹதீஸ் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸி என்கிறதுக்கு இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களே பொய் சொல்லக்கூடிய சந்தேகத்துக்குரிய அறிவிப்பாளர் வருகிறார். ஒன்று, இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களே பொய்யான சந்தேகத்துக்குரிய அறிவிப்பாளர் வருகிறார். அதனால் இந்த ஹதீஸ் அடிப்படையில் பலவீனமான அறிவிப்பாளர் இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டதற்கு பின்னர் தான் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்பதை அவர் சொல்ல வருகிறார். வெறுமனே இமாம் இப்னு கையும் இது ஒரு அறிவிப்பாளர் ரீதியாக சஹீஹான ஹதீஸான் என்றாலும் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, அதனால் இது இட்டு கட்டப்பட்டது என்று சொல்ல வருகிறாரா? அப்ப இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை சஹீஹ் என்று சொல்ல வருகிறீர்களா? இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் இது வரக்கூடிய எத்தனை சனத்திலேயும் எத்தனை சனத்தை எடுத்து அறிவிப்பாளர் வரிசை எடுங்கள், ஏதாவது ஒரு சனது அறிவிப்பாளர் வரிசை சரியா இருக்கிறதா? எல்லாமே குப்பை சனது, பலகீனமானவர்களும் பொய்யர்களும் சந்தேகத்துக்குரியவர்களும் இருக்கிற சனது இல்லையா? ஏதோ புகாரியில முஸ்லிமில அல்லது ஏனைய கிரந்தங்களில் ஒரு சரியான அறிவிப்பாளர் வரிசையினூடாக ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பாடாக இருக்கிறது. அறிவிப்பாளர் ரீதியாக சரியாக இருந்தாலும் இது குர்ஆனுக்கு முரண்படுவதால் இதை தட்டி விடுகிறோம் என்று சொன்ன மாதிரி தான் நீங்க சொல்றேன். உங்களோட தலைப்பும் பேச்சும் அப்படித்தானே, அதுக்காகத்தானே நீங்க வாதமே நடத்துறேன். இந்த கருத்திலே இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ், இப்னு கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரை எடுத்து ஆய்வு செய்யுங்கள் எத்தனை வருகிறது என்று. நாம் ஆய்வு செய்து விட்டு தான் பேசுகிறோம். எந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசையும் செய்யல. ஆனால் இப்னு கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர் சுருக்கமாக காய்ச்சிட்டு போறார். அறிவிப்பாளர்கள் எல்லாம் எடுத்து வந்து இங்க பேசல, அறிவிப்பாளர் எடுத்து பேசல. இவரது இதுல இன்னும் மனாருல் முனி அவர் சுருக்கமாக அழகான முறையில் விளக்கம் கொடுத்து போறாரு ஒவ்வொரு ஹதீஸுக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மாபெரிய முஹத்திஸ், அந்த இமாமும் சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாரு பாப்போம். மஹ்சூல் என்ற புத்தகத்துல பாகம் 4 438வது பக்கத்துல ஷாஃபி இமாம் இடத்துல கேள்வி கேட்கப்படுகிறது. ஹபருல் வாஹித் ஹதீஸ் தான் ஹபருல் வாஹிதுங்கிறாங்க. ஹதீஸ் அவருடைய நிபந்தனைகள் முழுமை அடைந்து விட்டது, ஹதீஸ் சரியாயிருச்சு, எல்லா நிபந்தனையும் வச்சு பார்த்தோம்னா சரியா வந்துடுச்சு. இப்படி வந்ததுக்கு பிறகு அதை குர்ஆனோட ஒத்து பார்க்கணுமா? இது குர்ஆனுக்கு ஒத்து வருதா மாத்தமா இருக்கான்னு பார்க்கணுமா? ஒரு ஹதீஸ்குரிய நிபந்தனைகள் எல்லாம் சரி பார்த்ததுக்கு பின்னாடி குர்ஆனையும் ஒத்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க கேள்வி. அதுக்கு இமாம் ஷாஃபி அவங்க அழகான பதில சொல்றாங்க. கால ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு லா யஜிபு, கட்டாயம் இல்ல. நீ என்ன சஹீஹுடைய நிபந்தனை எல்லாம் முழுமை அடைஞ்சதுக்கு பின்னாடி ஒத்து பார்க்கறத பத்தி பேசுறீங்க நீங்க, ஆனா அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் தெரியுமா? லி அன்னஹு லா ததகாமலு ஷுரூத்து இல்லா வஹுவ கைர் முகாலிஃபின் லில் கிதாப். ஹதீஸுடைய நிபந்தனை எப்ப முழுமை அடையும்? அது குர்ஆனுக்கு முரண் இல்லாம இருந்தா தானே. குர்ஆனுக்கு முரண்படா இருந்தாதான் அது சரியாகும். சையான இசு குர்ஆன் முரண்படுமா? நீங்க சையான இசு குர்ஆனுக்கு முரண்படாது. ஏன்? ஹதீஸ் சரின்னு எப்ப சொல்லுவோம்? அது குர்ஆனுக்கு முரண்படாம இருந்தாதான் சையான இசுக்கு அது முரண்பாடு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் என்று அழகாக என்ன செஞ்சிருக்காரு இமாம் ஷாஃபி அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறாங்க. இதை நம்ம மக்கள் மத்தியில சொல்லி இருக்கிறோம், பல காலம் ஆச்சு. அதை அவர் சுட்டி காட்டி பதிலுக்கு சொல்லல. அவரும் இதைத்தான் நாடுகிறாரா? அல் மஹ்சூல் ராசி, ஃபஹ்ருத்தீன் ராசி என்ற சுவித்துவவாதி, ஒரு பிலோசபி, அவர் பெரிய தஃப்சீர் இருக்கு, பல கிரந்தம் எழுதியிருக்கார். அவர் ஒரு கிடந்த பிதஅத்தான காரியங்களை எல்லாம் சரி காணக்கூடிய ஒருவர். அவர் தான் ஃபஹ்ருத்தீன் ராசி. அவர் அவருடைய கிதாபில் ஷாஃபி இமாமுடைய கூட்டு எழுதுகிறார். என்னது? ஷாஃபி இமாமிடத்தில் கேட்கப்படுதாம், خبرுல் வாஹித் இதா தகாமலத் ஷுரூத்து ஸிஹ்ஹத்திஹி ஹல் யஜிபு அர்லுஹு அலல் கிதாப். என்னது?
ஒருவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அது சஹீஹ்ங்கிறதுக்கான நிபந்தனைகள் எல்லாம் ஓகே ஆயிற்று. என்ன நிபந்தனைகள்? அறிவிப்பாளர் வரிசை எல்லாம் சரியா இருக்கு. எல்லாரும் ஒருவர் தான் எவரை தொட்டும் அந்த ஹதீஸை அறிவிக்கிறாரோ அவருக்கும் இவருக்கும் நேரடியாக தொடர்பு இருந்திருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு. அதில் வரக்கூடிய அறிவிப்பாளர் எல்லாம் உறுதியானவர்களாக இருக்கிறாங்க என்பதும் கன்ஃபார்ம் ஆயிட்டு. இதுல மறைவாக ஏனைய குறைகள் இருக்கிறது இல்லை என்று நீங்கிவிட்டது. இப்படியெல்லாம் ஹதீஸை பார்த்து எல்லாம் ஓகே ஆயிட்டு. இதற்கு பின்னால அந்த ஹதீஸை எடுத்து ஹல் யஜிபு அர்லுஹு அலல் கிதாப், திருக்குர்ஆனுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறது கடமையா? நிபந்தனை எல்லாம் பார்த்து ஓகே ஆயிட்டு. இப்ப குர்ஆனுக்கு ஒத்து பார்த்துத்தான் அதை ஒரு ஆதாரம் ஹதீஸ் என்று எடுக்கணுமா என்று கேட்ட போது கால ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு லா யஜிப். முதலாவது கூற வார்த்தை என்ன? அவசியம் இல்லை. என்ன நாட்டம்? ஷரத்து நிபந்தனைகள் எல்லாம் ஓகே ஆயிட்டா அதுக்கு பின்னால நீ அடுத்த பாரு குர்ஆனுக்கு நேர்பாடுதா முரண்பாடுதான் என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க தேவையில்லைங்க. அது அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அது குர்ஆனுக்கு முரண்பாடாக இருக்கும் நிலையில் அதனுடைய நிபந்தனைகள் பூர்த்தியாக மாட்டாது. என்ன கருத்து சொன்னாரு? ஏனைய நிபந்தனைகள் பூர்த்தியாகுது என்றால் அதன் கருத்து ரசூலுல்லாஹ்விடம் இருந்து அந்த செய்தி என்னது வந்து விட்டது என்று நாம் உறுதி கொள்றோம். இப்படி ஏனைய நிபந்தனைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய செய்தி குர்ஆனுக்கு முரண்படாது. அப்படி என்றால் அப்படி வரக்கூடிய செய்தியை நீ முரண்பாடாக என்ன செய்யக்கூடாது, காணக்கூடாது. அதில் ஏதோ ஒரு உடன்பாடு இருக்கும் என்கிற கருத்தில் தான் சொல்லுகிறார்களே தவிர இவர்கள் இதை எப்படி மொழிபெயர்க்கிறார்கள்? இவர்கள் மொழிபெயர்த்து சொல்லுகிற விதத்தில் அதுக்கு இமாம் ஷாஃபி அவங்க அழகான பதில சொல்றாங்க. கால ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு லா யஜிபு, கட்டாயம் இல்ல. நீ என்ன சஹீஹுடைய நிபந்தனை எல்லாம் முழுமையடைஞ்சதுக்கு பின்னாடி ஒத்து பார்க்கறத பத்தி பேசுறீங்க நீங்க. ஆனா அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் தெரியுமா? லி அன்னஹு லா ததகாமலு ஷுரூத்து இல்லா வஹுவ கைர் முகாலிஃபின் லில் கிதாப். ஹதீஸுடைய நிபந்தனை எப்ப முழுமை அடையும்? அது குர்ஆனுக்கு முரண் இல்லாம இருந்தா தானே. குர்ஆனுக்கு முரண்படா இருந்தாதான் அது சரியாகும். சையான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுமா? நீங்க சையான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படாது. ஏன்? ஹதீஸ் சரின்னு எப்ப சொல்லுவோம்? அது குர்ஆனுக்கு முரண்படாம இருந்தாதான் சையான ஹதீஸுக்கு அது முரண்பாடு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பாடாமல் இருந்தால்தான் அதனுடைய நிபந்தனைகள் சரியாகும். குர்ஆனுக்கு முரண்பட்டால் நிபந்தனை கேன்சல் என்ற மாதிரி செல்கிறார்கள். இந்த கேள்வியை விடையும் பார்த்து அப்படியே வழங்குது. ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையை பார்த்தோம், எல்லாம் ஓகே, ஹதீஸ் சஹீஹ் ஆயிட்டு. குர்ஆனுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறதுங்கிறது அடுத்த கட்டம். இவங்களுடைய வாதப்படி என்னது? இவங்க எதற்காக ஷாஃபியினுடைய கூற்றை கொண்டு வருகிறார்கள்? ஷாஃபி இமாமும் குர்ஆனுக்கு நேர்பட்டாத்தான் ஹதீஸை எடுப்பாரு, குர்ஆனுக்கு நேர்படாட்டி ஹதீஸை தட்டுவாரு என்கிறதானங்க நீங்க ஒரு புத்தகத்தை கொண்டு வாரீர்கள். இந்த இமாம் இந்த கொள்கையை விட்டும் பரி. இவ்வாறான நல்ல உத்தமமான இமாம்களை உங்களுடைய அறிவீனமான கருத்துக்கு ஏன் பழியாக்கின்றீர்கள்? நீங்கள் சொல்லுகின்ற கருத்துப்படி இந்த இமாம் கூறியிருந்தால் ஒரு ஹதீஸை காட்டுங்கள். நான் இப்ப வாய்ஸ் காட்டு இமாம்களை ஒரு இமாமை சொல்லுங்கள். இந்த கூற்றின் அடிப்படையில் வெறுமனே அறிவிப்பாளர் எல்லாம் ஓகேயா இருந்தது, ஹதீஸை தட்டினாரு. அப்படி இல்லை. எங்க ஏன் இது இமாம்களின் மீது கூறுகின்ற மாபெரிய பாவமான காரியம். ஒரு அநியாயமாக இந்த இமாம்களை பிழையான உங்களுடைய சித்தாந்தத்தின் பக்கம் இழுத்துக் கொண்டு போகிறீர்கள். இன்று இமாம்களின் பெயரால் கத்தமோதுகிறார்கள். ஷாஃபி மத்ஹபில் இருந்து கொண்டு கத்தமோதுகிறார்கள், பிதாத்தி செய்கிறார்கள். சமுதாயம் நினைக்கிறது இதுதான் ஷாஃபி இமாம் வழிகாட்டியது என்று இமாம்களை பிதாத்துக்காரர் சம்பலாக்கிறார். நீங்கள் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸை தூய்மையான வடிவில் ஆய்வு செய்து விளக்கம் சொன்ன தங்களுடைய சக்திக்குட்பட அந்த இமாம்களை உங்களுடைய பிழையான கொள்கைகளுக்கு என்ன செய்கிறீர்கள்? அடித்தளமாக வைக்கிறீர்கள். உங்களுடைய சித்தாந்தத்தில் எந்த இமாமும் இல்லை, வெளிப்படையில் அவர்கள் தட்டவில்லை. எனவே சகோதரர்களே,
ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கான நிபந்தனை எல்லாம் பூர்த்தியாகிவிட்டால் என்கிற போது, பூர்த்தியாகி விட்டதென்றால் குர்ஆனுக்கு முரண்படுகிறதா இல்லையா என்று பார்க்கிற ஒன்று அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட நிபந்தனையாக இல்லை. நீங்க சொல்லபடி அந்த நிபந்தனை இமாம் ஷாஃபி என்ன செய்யல, கொள்ளல. ஏனென்றால் சஹீஹான ஹதீஸுக்கு நிபந்தனை எல்லாம் பூர்த்தியாகிவிட்டால் குர்ஆனுக்கு ஒத்து பார்க்கணும் என்றால் இது 6வது நிபந்தனை. பொதுவாக சஹீஹான ஹதீஸ் ஒன்றை நிபந்தனை 5 சொல்வார்கள். அதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, அது வேறு விடயம். சரி, அந்த நிபந்தனை எல்லாம் போக 6வது நிபந்தனையாக எதை சொல்லணும்? குர்ஆனுக்கு முரண்பாடுதான்னு பார்க்கணும். 6 சொல்லியிருக்காங்க. குர்ஆனுக்கு முரண்பாடுதான்னு பார்க்கணும். நீங்கள் முன்னுக்கு தென்று சுவித்துவவாதி சொல்லியிருக்கார், ஜுர்ஜானி சொல்லியிருக்கார். அவர் ஒரு பிலோசபி. அவர் தான் சொன்னாரு இஜ்மாவுக்கு முரண்பாடாக இருக்கப்படாதுன்னு சொன்னாரு. உலமாக்கள் யோகித்த கருத்துக்கும் முரண்பாடாக இருக்கப்படாது. யோகித்த கருத்துக்கு முரண்பாடாக இருந்தால் சஹீஹான ஹதீஸ் இல்லை. இந்த தியரியை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இஜ்மாவை ஒத்துக்கொண்டு அந்த இமாம்கள் இஜ்மா என்று சொல்ல இந்த கருத்திலே நீங்களும் ஒரு அந்த கருத்துக்கு வருகிறீர்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இமாம் ஷாஃபி சொன்னது அப்படி. அதற்கு பின்னால நிபந்தனை எல்லாம் ஓகேயா, அதுக்கு பின்னால குர்ஆனுக்கு முரண்பாடுதான்னு நீ பார்க்க தேவையில்லைப்பா, உனக்கு அவசியம் இல்லை. அது நிபந்தனை எல்லாம் பூர்த்தி ஆனது எதனால் என்றால் குர்ஆனுக்கு அது முரண்பாடு இல்லை. நம்முடைய பார்வைக்கு முரண்பாடு போல தென்படலாம். ஆனா முரண்பாடாக என்ன செய்யக்கூடாது, கொள்ளக்கூடாது. என்ன விளக்கம்? நாமளே குர்ஆனை ஓதுகின்ற போது ஒரு வசனத்தில் இப்படி சொல்லலாம், ஒரு வசனத்தை இப்படி சொல்லலாம், இது என்ன முரண்பாடு போல விளங்குதுன்னு நாம் என்ன செய்யறோம், கேட்கிறோம். வசனத்துக்கு வசனமே முரண்பாடு போல தெரியுது. உண்மையாக எடுத்து ஆய்வு செய்தால் அது நல்லது. முரண்பாடு இல்லை, அதை நுணுக்கமா பார்க்கணும். விளக்கமா பார்த்தால் குர்ஆனுக்கு முரண்பாடு இல்லை, முரண்பாடு வரமாட்டது. அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், இந்த லவலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி, அல்லாஹ் அல்லாஹ்விடம் இந்த வேதம் வந்திருந்தால் இதில் அதிகமான முரண்பாடை கண்டிருப்பார்கள். ஒரு நான் முஸ்லிம் குர்ஆனை பார்க்கிற போது இதில் முரண்பாடு இருப்பதாக பார்ப்பான். அவனுடைய உள்ளத்திலே ஈமான் இல்லாததால் அவன் நோயாளியாக இருக்கிறான். அதனால் அவன் முரண்பாடாக்கி காட்டுகிறான். அவன் முரண்பாடாகி காட்டினதால் குர்ஆன் முரண்பாடு என்று நாம கூறுவோமா? நாம நிச்சயம் அவன் முரண்பாடாக்கி காட்டக்கூடிய வசனங்களுக்கெல்லாம் உடன்பாடாக்கி விளக்கம் சொல்லுவோம் தானே. இதன் மாதிரி தான் ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று நிரூபணமாவது அறிவிப்பாளர் வரிசை என்ற அடிப்படையில் தான் அடிப்படை. அதுதான் அடிப்படை. மேலதிகமாக குர்ஆனுக்கு நேர்பட்டுத்தான் குர்ஆனுக்கு முரண்பாடாக இருக்கவே கூடாது என்ற மேலதிகமாக நிபந்தனை என்பது நிபந்தனையாக இமாம்கள் போட்ட வரலாறு கிடையாது நாம் அறிந்தவரை. நீங்கள் சொல்வதெல்லாம் முன்னுக்கும் பின்னுக்கும் முட்டுப்பட்டு நடுத்துண்டில வச்சுக்க கேம் காட்டுறேன். ஒரு சமுதாயத்தை அப்படியே என்ன செய்கிறீர்கள், ஏமாத்துறீர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றி சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படக்கூடிய தௌஹீத் ஜமாத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, இவ்வாறு நூற்றுக்கணக்கான பித்தலாட்டங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன். இது தெளிவா அவங்க என்னென்ன கிதாபில் இருந்து எடுத்து சொல்லார்களோ அந்தந்த கிதாபில் முன்னுக்கும் பின்னுக்கும் இருந்து அதையும் சேர்த்து சொல்ல போது உங்களுக்கு விளங்கும். அந்த இமாம்கள் எதை நாடினார்கள், இவர்கள் அந்த இமாம்களின் பெயரால் எங்கே திசை திருப்புகிறார்கள். நான் முந்தி சொன்னேனே, ஆறு இவர்கள் சொன்னார்களே பெரிய சுவித்துவவாதி, அவரை இமாம் என்ற லிஸ்டில் கொண்டு வந்தார்களே, ஆரா அப்துல்லா முஹம்மது பின் அப்துல்லா பின் மசர்ரா என்கிற அந்த சுவித்துவவாதி, அவருடைய கருத்தை அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த சுவித்துவவாதி இப்னு ஹஸம் ரஹ்மஹுல்லா அவருடைய கருத்தை கொண்டு வராரு என்று சொன்னார். இப்னு ஹஸம் ரஹ்மஹுல்லா இஹ்காமில் கொண்டு வரார். ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா? அந்த கருத்து பச்சை புலையான கருத்து. இப்னு ஹஸம் ரஹ்மஹுல்லா ஒரு முஹத்திஸ், அவர் அறிஞர், அவர் ஒரு தனி மதுஹப், லாஹிரி மதுஹப் என்ற ஒரு மதுஹப். குர்ஆன் ஹதீஸில் இருக்கத்தை எடுப்பார் வெளிப்படையில் எழுத்தானே. அவருடைய ஆய்வுகளை சில சில பிழைகள் இருக்கு, அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் ஒரு அறிஞர், அவர் கியாச மறுத்தவர். அந்த இமாம் இந்த சுவித்துவவாயிர கருத்தை என்னத்துக்கு கொண்டு வந்தார் என்றால் அவனுக்கு மறுப்பு செல்லத்துக்காகத்தான். என்ன மறுப்பு என்றால் அதையும் நான் வாசிக்கிறேன். இவங்க எழுதியிருக்காங்க இவங்களோட புத்தகத்தில், இந்த சுவித்துவவாதி அவர் அதைத்தான் பெருசாக அதையும் பெருசாக எழுதிக்கிறார்கள். ஹதீஸ் 3 வகை, அதில் குர்ஆனுக்கு முரண்பாட்டு வரக்கூடிய ஹதீஸை தூக்கி எறியணும் என்று இப்படி முஹம்மது பின் அப்துல்லா என்ற பெரிய ஹதீஸ்களை மேதாவி சொல்லிக்கிறான்னு போட்டாங்க ஷியாக்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சரி, இந்த கூற்றை இப்னு ஹஸம் கொண்டு வந்து போட்டு
அதான் ஈகாம் என்ற கிதாபில் முகமது பின் அப்துல்லா மசாரா இப்படி சொல்றார் என்று சொல்லி போட்டு அவர் சொல்றார், ஆறு இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றார், லா சபீல இலா வுஜூதி ஹபரின் ஸஹீஹின் முகாலிஃபின் லிமா ஃபில் குர்ஆன் அஸ்லன். ஒரு காலமும் அறவே குர்ஆனில் உள்ளதற்கு முரண்பாடாக ஒரு சஹீஹான ஹதீஸ் இருப்பதற்கு சான்ஸே கிடையாது என்றால் வெளிப்படையில் என்ன விளங்குது? குர்ஆனுக்கு முரண்பாடாக இருந்தால் அது லைஃபாக இருக்கும் என்றது விளங்குது. அது அவர் நாடு, அதை கொண்டு நாடல்ல. அவர் என்ன சொல்லார் என்றால், அவர் சொன்ன கூற்று பிழையானது. ஏனென்றால் குல்லு ஹபரின் ஷரீஅத்துன், ஒவ்வொரு ஹதீஸும் மார்க்கம். எனவே ஒவ்வொரு ஹதீஸும் மார்க்கம். எனவே இம்மா முலாஃபுன் இலா மா ஃபில் குர்ஆன் வ மஅதூஃபுன் அலைஹி வ முஃபஸ்ஸிருன் லிஜும்லதிஹி, ஒன்று குர்ஆனில் உள்ளதோடு அதை சேர்க்கணும், அதற்கு விளக்கமாக வந்திருக்கும் உண்டு. வ இம்மா அல்லது முஸ்தத்னா மின்ஹு லிஜும்லதிஹி, குர்ஆன்ல வந்திருக்கிற மொத்த கருத்துக்களை இருந்து இது விதிவிலக்கான ஒரு கருத்து என்று என்னது விதிவிலக்காக சொல்லப்பட்டிருக்கும். அது முரண்பாடு என்று கொள்ளக்கூடாது. வலா சபீல இலா வஜ்ஹின் சாலிசின், மூணாவது கருத்துக்கு இடமே கிடையாது. எனவே குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று ஒரு சையானது இருக்க மாட்டாது. இதைத்தானங்க இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்ல வந்தாரு. அந்த சுவித்துவவாதி சொன்ன கருத்து முட்டாள்தனமான கருத்து என்று சொல்லத்தானே சொல்ல வந்தாரு. அந்த கருத்தை அங்கீகரிச்சா இப்னு ஹஜர் கொண்டு வந்தாரு. குர்ஆனுக்கு மாத்தமாக ஹதீஸ் வருகிறது, அது சஹீஹ் என்றிருக்குது. வெளிப்படையில் பார்த்தால் அது மாற்றம் போல இருக்குது. அவர் சொல்லாரு, எல்லா ஹதீஸும் மார்க்கம் தான், அது இறைவனிலிருந்து வந்த மார்க்கம். எனவே அது குர்ஆனோட சேர்க்கணும். ஒன்று விளக்கமா வந்திருக்கும். அல்லது குர்ஆனினுடைய மொத்த கருத்தில் இருந்து ஒரு கருத்து ஒன்று சொல்லப்படும் ஒரு வசனத்தில், அதில் இருந்து மாற்றம் வருது என்றால் ஒரு விஷயம், அது விதிவிலக்கா வரும். அது விதிவிலக்காக சொல்லப்படும். எனவே அது முரண்பாடாக்கி பார்க்கக்கூடாது. நீங்க என்னத்துக்கு நாம கேட்கிறோம், இந்த இமாம்கள் உண்மையான இமாம்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டு விட்டது என்பதற்காக அந்த காரணத்தை மட்டும் வச்சு ஹதீஸை தட்டினத்தை காட்டுங்க. இமாம் சுயூத்தி தத்ரீபு ராவிகளின் அவர் ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், ஆனால் அவர் சுவித்துவ கருத்துக்களை கொண்டவர். ஆறு சுயுத்தி இமாம் என்று ஒருத்தர் இருந்தார் 9ஆம் நூற்றாண்டில். அவர் பெரிய அறிவாளி, அரபு பாண்டியத்தில் அறிவாளி, ஹதீஸ் கலையில் அறிவாளி. ஆனால் அவர் நிறைய நெருங்கி சுயுத்துவ கருத்து இருக்கு. அதனால தான் அவர் நிறைய மௌவான் ஹதீஸெல்லாம் சஹீஹாக்கி வச்சிருக்கார், நிறைய கிதாபுகள் இருக்கார். ரைத்தானே? எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய தொழுகை 13 தான் என்கிறத நிரூபிக்கிற மாதிரி கிதாபுகள் இருக்கிறார். அல் மசாபி ஃபி ஸலாத்தி தராவி அவர் சொந்தமாக ஆய்வு செய்யணும் என்று சொன்னவர். ஆனால் அவர் சுவித்துவ கருத்துக்களால் செய்யப்பட்டவர், பாதிக்கப்பட்ட அறிஞர் என்றாலும் அவர் பல அறிஞருடைய கருத்துக்களை எழுதுவார். எனவே இமாம் நாவியினுடைய தக்ரீப் என்ற கிதாபு, அதற்கு அது ஹதீஸ் கிதாப், ஹதீஸ் கலையோடு சம்பந்தப்பட்ட கிதாபுக்கு விளக்கம் எழுதுகிற போது அங்க இந்த கருத்தை எல்லாம் கொண்டு வராரு. அடுத்து தத்ரீபு ராவி இமாம் சுயூத்தி அவர்கள் எழுதிய தத்ரீபு ராவி 1வது பாகம் 276வது பக்கத்தில் அவர் சொல்கிறார், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை எப்படி அறிகிறது? அவர் இந்த ஹதீஸ் எங்க கொண்டு போய் வச்சிருக்காரு? இந்த மாதிரி காரணங்கள் இருந்தா அது லைஃப்ல கூட கொண்டு போய் வைக்கல. யாரு? இமாம் சுயூத்தி அவர்கள். குர்ஆனுக்கு முரண்பட்டா அது இட்டுக்கட்ட வகையோட போய் சேர்க்கிறார். இன்னமின் ஜும்லத்தி தலாயிலில் வலாயி, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை அறிந்து கொள்வதற்குரிய ஆதாரங்களில் ஒன்றுதான் ஐயகுன முஹாலிஃபன் லில் அக்லி, அந்த ஹதீஸ் அறிவுக்கு மாற்றமாக இருக்கும். அறிவுனா எப்படி? விளக்கமே கொடுக்க முடியாது, எந்த விளக்கத்தை கொடுத்தாலும் அது முரணாவே இருக்கும், யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி இருக்கும். அது மாதிரி உணர்வுக்கு மாற்றமா இருக்கும், யதார்த்தமா நடைமுறைக்கு மாற்றமா இருக்கும், பல விஷயத்தை சொல்றாங்க. அது அவங்க சொல்றாங்க யகூன முனாஃபியன் லி தலாலத்தில் கிதாபில் கத்இய்யதி, குர்ஆனுடைய உறுதியான கருத்துக்கு அது எதிராக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அது இட்டுக்கட்டப்பட்ட செய்திங்கிறதுக்குரிய அடையாளம், ஆதாரம் என்று இமாம் சுயூத்தி தெளிவா சொல்லியிருக்காங்களே. தத்ரீபு ராவி ஹதீஸ் நூல் இல்லையா? ஹதீஸ் கலை நூல் இல்லையா?
அப்ப அதெல்லாம் பின்தள்ளி குப்பையில போட்டு எரிச்சிடலாமா? இருக்குதே நூல்ல, அதை காட்டியிருக்க, அதுக்கே பதில் சொல்லல. அதுல அவர் என்னத்தை நானார் என்றால், மௌதுவான ஹதீஸ்கள், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் எப்படியான பண்புகளோட இருக்கும் என்கிறத சொல்றது. அன்ன மின் ஜும்லத்தி தலாயிலில் வதுஇ, இது இட்டுக்கட்டப்பட்டது என்பதற்குரிய ஒரு 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 அடையாளமாக இருக்கிறதுல பார்த்தால், ஐயக்கூன முகாலிஃபன் லில், சிந்தனைக்கு ரொம்ப மாற்றமாயிருக்கும். சிந்தனை ஒரு என்றால் என்ன கருத்து? சிந்தனைக்கு மாற்றமாக இருந்தால் உன்னுடைய சொந்த புத்தி அதை எடுக்க வேண்டாம், ஹதீஸை தட்டண்ட கருத்தா? ஒரு மௌதுவான ஹதீஸ் ஒன்று வருகிறது. மௌதுவான ஹதீஸ் எப்படி வந்து அறிவிப்பாளரை பார்த்தால் இட்டு கட்டக்கூடிய இருக்கார், சந்தேகத்துக்குரிய ராவி இருக்கார், உண்மையான உறுதியான அறிவிப்பாளர் இல்லாமல் இருக்கார். எனவே அது வழங்குகிறது மௌதுவான ஹதீஸ், இது இட்டு கட்டப்பட்டு வழங்குகிறது. நீ அதை எடுத்து பார்த்த கருத்தை எடுத்து பார்த்தால் எப்படி இருக்கும்? ஒன்று புத்திக்கும் சரியா படாமல் இருக்கும் என்றால், அதுல இருந்து ஒரு கேள்வி, புத்திக்கு சரியா படாதது, புத்திக்கு சரியான சிந்தனைக்கு முரண்பட்டதா இருக்கும் என்றால், அதுல இருந்து அப்ப சரியான சிந்தனைக்கு நேர்பாடாக இருந்தால், அறிவிப்பாளர் வரிசை பிழையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கருத்தா? ஒரு ஹதீசி அறிவிப்பாளர் வரிசை பிழையா இருக்கு, பலகீனமானவர்கள் இருக்காங்க, ஆனா சிந்தனைக்கு நல்லா இருக்கு, அப்ப அதை ஏற்றுக்கொள்ளதா? அப்படி நாம் எத்தனை ஹதீஸை கொண்டு அமல் செய்யணும்? எனவே தீர்ப்பு கொடுக்கிறது தனிய வெறும் சிந்தனையா, நம்முடைய சுய சிந்தனையா? அல்லாஹு தஆலா எல்லாருடைய சிந்தனையும் எல்லாரையும் வைக்கவில்லை. ஒருவனுக்கு 40,000 மெஸ் பாடம் ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தால் முழங்குது இல்லை, ஒருவனுக்கு இறக்க 10. எனவே சுயமான சிந்தனை முடிவெடுக்கிறதல்ல. இங்க என்ன சொன்னது? மௌதுவான ஹதீஸினுடைய அடையாளங்களை நீங்கள் பார்க்கிற போது அதுல இப்படி ஒன்று இருக்கும். அது மாதிரி அதனோட நம்முடைய ஐம்புலங்கள் அறவை ஏற்றுக்கொள்ளாது அப்படியான விஷயங்கள் இருக்கும். உதாரணம், தஜ்ஜாலுடைய ஹதீஸ் எடுப்போம். அமெரிக்க நவீன உலகத்தில் தஜ்ஜால் வாரான், வருவானா இல்லையா? ஹதீஸ் வருது. ஒத்த கண்ணன், அவன் இப்படி பிடிப்பான், மழை என்றா மழை பெய்யும், முருகையில சொர்க்கம், முருகையில நரகம். சிலர் சமகாலத்தில் அரபுலகத்தில் இருக்கக்கூடிய சில நவீன சிந்தனையாளர்கள், நவீன மூத்தசிலாக்கள் என்று சொல்லலாம், பகுத்தறிவாதிகள், தங்களுடைய குர்ஆன் ஹதீஸினுடைய விடயங்களை சிந்தனையில் போட்டு உரசி சரியாப்பட்டதான் எடுப்பார்கள். அது ஏற்க இல்லாத அந்த ஹதீஸ அதில் ஏற்கலாம், ஆனால் அதில் கருத்து அதல்ல, தஜ்ஜாலுங்கிறவன் அல்ல, அதில் கருத்து வேற என்று கொடுக்கார்கள். கையில் ஒரு வகையில் சொர்க்கம், ஒரு கையில் நரகம், தட்டு. இந்த கதவு இதுதான் ஹதீஸின் சஹீஹ் தன்மையை தீர்மானிக்கிற விடயம் என்றிருந்தால், அதிகமான மார்க்க விஷயங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதி தொடர்பாக செல்லக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புவான், 4 வார்த்தைகளை கொண்டு ஏவப்படும், இவனுடைய அமல், இவனுடைய ரிஸ்க், இவனுடைய தவணை, இவன் சீதேவியா மூதேவியா என்கிற விடயத்தை அது அங்கு கூறப்படும். அவன் பின்னர் அவனில் உயிர் ஊதப்படும். உங்களிலே ஒருவன், ஒரு மனிதன் அமல் செய்வான், அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் ஒரு முளத்தை தவிர இருக்காது. ஃபயஸ்பிகுஹு அலைஹி கிதாபுஹு, அவனுடைய விதி அவனை முந்திவிடும். அதனால் நரகவாதின் அமலை கொண்டு அமல் செய்வான். இதே மாதிரி ஒருவர் அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு முளமளவு இருக்கக்கூடிய அளவில் வரை அமல் செய்வார், விதி அவனை முந்திவிடும், சொர்க்கவாதிகளை கொண்டு சொர்க்கவாதின் அமலாக அமல் செய்வார் என்று இந்த ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் எதை எடுத்து காட்டுகிறது? சிந்தனைக்கு, சாதாரண மனிதனுடைய சிந்தனையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது அநியாயம் போன்று தென்படும். அப்ப இந்த ஹதீஸை தட்டுவதா? குர்ஆனில் பல வசனங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான் என்று சொல்லுகிறார். எனவே அநியாயம் செய்ய மாட்டான் என்ற வசனத்துக்கு இந்த ஹதீஸ் முரண்படுது என்று தட்டி விடுவதா? எனவே சொந்த சிந்தனை அல்ல முடிவை கொடுப்பது. அவ்வாறான சொந்த சிந்தனை ஐம்புலங்கள் ஏற்கவில்லை என்றதற்காக ஹதீஸை தட்டுவென்றால் இதோடு சம்பந்தப்பட்ட, விதியோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ ஹதீஸ்களை தட்ட வேண்டி வரும். கதிரியாக்கள் என்கிறவர்கள் உருவானார்கள். என்ன சொன்னார்கள்? நன்மையெல்லாம் அல்லாஹ்வுடைய விதியில் என்று ஏற்றுக்கொள்ளலாம், பாவங்கள் அல்லாஹ்வுடைய விதிக்கு உட்பட்டது அல்ல. ஏன்? அநியாயம். பாவம் இறைவன் விதியின்படி நடக்கிறது என்றால் அது அநியாயம் என்று ஆகிவிடும்.
அவனை அநியாயமா நரகத்துக்கு போடுறது, பாவத்தை செய்யறதுக்கு அவனை நாடி விட்டு அவனை போட்டால் இறைவன் அநியாயக்காரன் வந்துவிடும். எனவே குர்ஆனுக்கு முரண்படுகிறது. அந்த கதவை திறந்து விடுகிறீர்களா? அல்லாஹ் சொல்லான அநியாயக்காரன் இல்லைங்கானே. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி அவர்கள் இங்கே தொடர்ந்து சொல்கிறார்கள். அந்த இமாம் சுயீத்தி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகின்ற கூட்டை, அவ் யகூன முனாஃபியன் லிதலாலத்தில் கிதாபில் கத்இய்யா அவ் சுன்னத்தில் முத்தவாத்திரா அவ் இஜ்மாஇல் கத்இய்யி, அது தெளிவான குர்ஆனுடைய அறிவிப்புக்கு முரண்பாடாகவும் இருக்கும் என்றால் அவர் குர்ஆனுக்கு முரண்பட்டு விட்டது என்பதன் காரணமாக ஹதீஸை தட்டிவிடு என்று சொல்கிறாரா? அறிவிப்பாளர் பார்க்காமல் அப்படித்தான் இந்த துண்டு கருத்து கொடுத்தால், புத்திக்கு முரண்பட்டு விட்டால் அறிவிப்பாளர் சரியா இருந்தாலும் ஹதீஸை தட்டு என்று சொல்கிறாரா? அவர் சொன்ன நிபந்தனை தானே. குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்பதால் ஹதீஸை தட்டு, அதை ஏற்க இயலாது. இது ஒரு வசனத்தில் மொத்தமாக வாருது. அதுதான் அவருடைய நாட்டமா இருந்தால், அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் உன்னுடைய சுய சிந்தனைக்கு அது முரண்பாடாக தென்பட்டால் தட்டு. ஐம்புலங்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அதை அங்கீகரிக்க முடியாத நிலை இருக்கிறது, தட்டு. அது ஒரு நிபந்தனை, இது ஒரு நிபந்தனை. குர்ஆனுக்கு முரண் அடுத்த ஒரு நிபந்தனை. அங்க குர்ஆன் பார்க்க தேவையில்லை, குர்ஆனையும் அங்க பார்க்க தேவையில்லை. எது போதும் ஒரு ஹதீஸை தட்டுறதுக்கு? அவருடைய சுய சிந்தனை போதும். இமாம்கள் புகாரி இமாம், அந்த இமாம், இந்த இமாம்கள் எல்லாம் உலகத்திலே பறந்து திரிந்து ஹதீஸ்களை பார்த்து ஆய்வு செய்து உண்மையான அறிவிப்பாளர்கள் தான், நம்பகமானவர்கள் தான் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்று சுண்டி சுண்டி பார்த்து பார்த்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் இனம் கண்டு அதன் மூலமாக உண்மையாளர்களின் வாயிலாகத்தான் நபிகளாருடைய வார்த்தை வந்திருக்கிறது என்பதை இனங்காண்பதற்கு செய்த இந்த முயற்சியையே இதில் வீணாக போயிரும். ஒரு துண்டை எடுத்து, அது மட்டுமல்ல இஜ்மாஅல் கத்இ, எல்லா இமாம்களும் யோகவித்து ஒரு முடிவு இருந்தால் அதுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் இருந்தால் அதையும் தட்டுங்கோ ஆறு சொல்லார், அதையும் சுத்தி தொடர்ந்து சொல்லார். அதே நேரம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையில உடன்பாடு காண்பதற்கு வாய்ப்பு இருக்குமா? அதை தட்ட வேண்டாம், அதை மாதிரிதான் சொல்லார். யாரு முரண்பாடா தெரியுது, ஆனால் அது ரெண்டையும் வச்சு என்ன செய்யலாம்? ஒத்து பார்த்து ஒரு கருத்து சொல்லது வாய்ப்பு இருந்தால் அதை தட்டக்கூடாதுங்க. ஒன்று வரைவிலக்கணத்தை ஏற்றால், நீங்கள் சொன்ன பிரகாரம் இந்த வரைவிலக்கணத்தின் நாட்டம் அதுதான் என்றால் சுய சிந்தனை போதும் ஒரு ஹதீஸை தட்டுவதற்கு. என்ன கதவை திறந்து விடுகிறீர்கள்? இன்னும் இந்த ஜமாத்தினுடைய வழிநடத்தினர் பிஜே இறந்து போகவில்லை. அவர் உயிரோடு இருக்கும் போது அவருடைய மேற்பார்வையில் இந்த வழிநடத்தல் போகிற போதே இந்த மாதிரி போனால் இதற்கு பிந்தி இருக்கக்கூடிய அவர்களுடைய சிறு பிள்ளைகள் ஆழம் அகலம் விளங்காமல் எங்க போவார்கள்? எந்த சுயத்தினுடைய கருத்து நாங்கள் சொல்ல கருத்துக்கு நேர்பாடாக சுயத்தினுடைய கருத்து இருக்கின்றால் அதே சுயத்தி செல்லக்கூடிய மற்ற கருத்தையும் எடுக்கத்தானே வேணும். இந்த நீங்கள் கூறுகிற நிபந்தனை அடிப்படையில் எந்த ஹதீஸை சுயத்தி தட்டினார்? மொத்தத்தில் சுயூத்தி இமாம் அவர் ஹதீஸ்களை அறிவுள்ளவராக இருந்தாலும் அவர் சூபித்துவ கருத்துகளால் பாதிக்கப்பட்டவர். எத்தனையோ லைபான் ஹதீஸ்களை சரி காணுகிறவர். அது ஒரு புறம் இருக்கு. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எமது அடுத்த இதனோடு சம்பந்தப்பட்ட இரண்டாவது உரை இன்னும் சில தினங்களின் பின் இரண்டாவது இதே தொடர் இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடரும் என்பதை கூறி இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். இதேவேளை இவர்கள் கூறுகின்ற இன்னும் சூனியத்துக்கு சார்பா, சூனியத்துக்குத்தான் அவர்கள் நாம் பேசிய பேச்சுக்கு முதல் பதில் கொடுத்திருக்கிறார்கள். சுமார் 20 லட்சம் கிளிப். இந்த ஒவ்வொரு கிளிப்பிலும் என்னென்ன கருத்து முரண்பாடு இருக்கிறது, எவ்வளவு அதாவது கூடுதல் குறைவு செய்திருக்கிறார்கள், குர்ஆன் சுன்னாவில் அல்லது ஹதீஸ் கலை விதிகளில் எவ்வளவு குளறுபடி செய்தி பேசியிருக்கிறார்கள் என்பதை விளக்கமாக முழுமையாக உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் முடியுமானவரை விளங்கப்படுத்துவேன். அல்லாஹு தஆலா போதுமானவன், அவன்தான் நேர்வழி காட்டுவன். எங்கள் மீது எடுத்துச் சொல்வதை தவிர வேறு கடமை இல்லை. கேட்கக்கூடியவர்கள் நாங்களும் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டவர்கள்தான். கபரு வணக்கத்தை ஏனைய ஷிர்கான காரியங்கள் எதிர்ப்பவர்கள்தான். குர்ஆனை சுன்னாவை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பவர்கள்தான்.
மூணாவது ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இதே வேளை குர்ஆன் சுன்னாவாதிகள் என்ற பெயரிலே தான் இலங்கையிலே ஒரு சிலர் உருவானார்கள், பாகிஸ்தானிலிருந்து உருவானார்கள், முஸ்லிம்களை காபிராக்கிறார்கள். ஜமாத்து தக்வீர் என்று சொல்லுவோம், பையத்தியாவும் காபிர் என்று சொன்னார்கள். அவர்கள் இப்போது அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பல வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலை கலைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி குர்ஆன் சுன்னா என்ற பின்பற்ற வேண்டும் என்று இடையிலே கூடுதலான பகுத்தறிவாத சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டதால் இப்போது நாசமாகி போகின்றார்கள், வழி தவறி போகின்றார்கள் இந்த டிஎன்டிஜேயினர். எனவேதான் நாம் குர்ஆன் சுன்னாவை அதன் தூய்மையான வழியில் பின்பற்றுவோம். எங்களுடைய சுய சிந்தனைக்கு படுவதெல்லாம் மார்க்கமாக ஆகாது. அன்று ஒன்றை வழங்குங்கள், அல்லாஹ் சிரம் தாழ்த்த சொன்ன போது ஆதம் நபிக்கு இப்லீஸ் அதுவரை நல்ல நிலையில் தான் இருந்தான். அவன் அல்லாஹ்வின் கட்டளையை தன் சுய சிந்தனையிலே போட்டு பார்க்கிறான். அவனுக்கு நியாயமாப்படவில்லை. அவனுடைய சிந்தனை அவரவரை சிந்தனைக்கு சரியா படணுமே. என்ன கேட்டான், கைஃப அஸ்ஜுது லிமன் ஹலக்தஹு மின் தீன், மண்ணால் படைக்கப்பட்டவருக்கு நான் அப்படி சுஜூத் செய்கிறேன், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன். ஆனாலுக்கு கிடைச்சி சாபம் கிடைச்சது. இது என்ன? அல்லாஹ்வின் கட்டளைக்கு முந்தி சொந்த சிந்தனையை பார்த்து சரிகாண முயற்சிப்பவர்கள் சபிக்கப்படுவார்கள். சிந்தனைக்கு பட்டாலும் படாவிட்டாலும் எடுக்க வேண்டும். படைப்பினத்திலே முதலாவது நடந்த பாவம் அது. அவன் என்ன வேணுமென்று அல்லாஹ் எதுக்கொண்டு செஞ்சான்? போட்டு பார்த்தான், சிந்தனை தராசில போட்டு பார்த்தான், சரியா படலை. சுபித்துவவாதிகள் சொன்னார்கள் அது இவ்வாறான சில பிதஅத்தான சிந்தனைகள். ஹதீஸ் கலை மேதாவிகள் என்று இவர்கள் கூறக்கூடிய எந்த மேதாவியும் இதேவேளை இவர்கள் அதை நான் கூறிக்கொள்கிறேன். முஸ்தஹ்ரஜ் என்ற கிதாபை எழுதிய இமாம் இஸ்மாயிலி, அவர் ஹதீஸ் கலை அறிஞர். அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஹதீஸை சொல்ற போது புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை மறுமை நாளில் தண்டிக்கப்படக்கூடிய அந்த ஹதீஸை சம்பந்தப்படுத்தி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அதே ஹதீஸை பற்றி இவர் பேசுகின்ற போது என்ன சொல்லுகிறாரு என்கிறத நான் இப்ப சொல்ல. ஏனென்றால் அவர்கள் அந்த அறிஞருடைய கூற்றையும் எழுதியிருக்கிறார்கள். என்ன எழுதுகிறார்கள்? இந்த விதியை செயற்படுத்திய மேதைகள், இந்த விதியை குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்பட்டால் தூக்கி எறிய என்ற விதியை செயற்படுத்திய மேதைகள் லிஸ்ட் தான் அவரையும் கொண்டு வரான். சரிதானே? அறிவிப்பாளரை பார்க்க தேவையில்லை. சரியா? இப்ப அந்த ஹதீஸ் புகாரில் வர ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். இவர் இமாம் இஸ்மாயிலி ரஹ்மஹுல்லாஹ் அவரு அந்த ஹதீஸை என்ன செய்யறார் என்றால், அந்த ஹதீஸை பத்தி பேசுற போது புகார்ல உள்ள ஒரு ஹதீஸ கூட உதாரணம் காட்டலாம். புகார்ல 3350வது செய்தியா ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி? இப்ராஹிம் அலைஹிஸ் அவர்கள் மறுமையில் இறை மறுப்பிலே இறந்து போன தன்னுடைய தந்தைக்காக வாதிடுகிறார். அல்லாஹ்ட்ட கேட்பாராம், யா அல்லாஹ், நீ எனக்கு இழிவுபடுத்த மாட்டாய் என்று வாக்களித்தாயே, ஆனா என்னுடைய தந்தை எப்படி நரகத்துல தள்ளி இருக்கிறியே, இந்த மாதிரி நரகத்துக்கு போன ஒரு தந்தையை விட அதை பார்க்கறத விட இழிவு என்ன இருக்குது? என்னுடைய தந்தை நரகத்துக்கு போறதை விட எனக்கு வேற என்ன இழிவு இருக்கிறது அப்படின்னு கேட்பாருன்னு புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. இதை இஸ்மாயிலிங்கிற இமாம் மறுக்கிறார். இஸ்மாயில் யாரு? முத்தஸிலாவா? அவரை வழிகட்ட கூட்டமா? வழிகட்ட கூட்டம் சொல்லுங்க. அவர் யாரு? புகாரிக்கு முஸ்தஹ்ரஜ் எழுதினவர். புகாரி இமாமுக்கு நிறைய ஹதீஸ் கிடைச்சிச்சுல, அந்த மாதிரியான நிறைய ஹதீஸ்கள் இந்த இமாமுக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த இமாம் அவருடைய ஷேக் வழியாக புகாரி கிடைச்ச பல ஹதீஸ்கள், பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இந்த இஸ்மாயிலுக்கு கிடைத்த இவ்வளவு பெரிய ஹதீஸ்களை அறிஞர் அவர், ஹதீஸ்களை மனனம் செய்தவர், ஹதீஸ்களை பாதுகாத்து புத்தகமாக தொகுத்தவர். அந்த இஸ்மாயிலி சொல்றாரு, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது இல்ல, ஏன்னா இதனுடைய கருத்து தப்பா இருக்குது. அது எப்படி? அல்லாஹ் வாக்கு மீற மாட்டாங்கிறது ஒரு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இறை தூதரா இருக்கக்கூடிய இப்ராஹிமுக்கு இது தெரியாதா? அப்ப அப்படி இருக்கும்போது என்னை இழிவுபடுத்த மாட்டாய் என்று வாக்குறுதி கொடுத்தாய், என்னுடைய தந்தையை நீ இழிவுபடுத்த, அதனால அது எனக்கு இழிவு, வாக்குறுதி மீறிட்ட. இப்படி எப்படி இப்ராஹிம் நபி பேசுவாரு? அப்ப அல்லாஹ் வாக்கு மீறிட்டான்னு இப்ராஹிம் நபி சொல்றாரா? அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை இஸ்மாயிலி மறுக்கிறாரு. இஸ்மாயிலி சாதாரண ஆளா? இந்த கருத்தை கொண்டு வரார் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபிலே. சரிதானே?
அந்த ஹதீஸை பத்தி ஒரு விரிவான பேச்சு அங்க போகுது. போற நேரத்தில் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னார்கள், இந்த ஹதீஸை வேறொரு முறையில இஸ்மாயிலி இதுல குறை காண்றாரு. ஃபகால பஅத அன் அவ்ரதஹு, சரியே இந்த ஹதீஸை அவர் கொண்டு வந்ததற்கு பின்னர் அவர் சொல்லாராம், ஹாதா ஹபருன் ஃபீ ஸஹ்ஹதிஹி நஸருன் மின் ஜிஹத்தி அன்ன இப்ராஹிம் ஆலிம் பி அன்ன அல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிந்து இருக்கிற அந்த ரீதியில் இவர் என்ன சொல்லார் என்றால், இப்படி இருக்கிற வேளையில் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதிலே நலருன் யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்லார்? யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஃபுல் ஸ்டாப் வைக்கார். விளைத்தானே ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் இவங்க இதை என்னது கொண்டு வராங்க, குர்ஆனுக்கு மாற்றமானது, எனவே தூக்கி எறிஞ்சாரு, அது ஏற்றுக்கொள்ள இயலாது என்று இவர்கள் சொல்ல மாதிரி அவர் அங்க சொல்லல. இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்றமானது, இதை ஏற்றுக்கொள்ள இயலாது, அதனால லைஃபு என்று சொல்லாமல் எவ்வளவு அழகா சொல்லார். குர்ஆன் இப்படி ஒரு குர்ஆனை பத்தி அங்க பேசல, குர்ஆன்ல இப்படி வருது, குர்ஆன்ல வர வசனத்துக்கு இப்படி வருதுன்றதை பத்தி அந்த இது இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான், என்னை மறுமை நாளையில் அல்லாஹ் கேவலப்படுத்தாது என்று இப்ராஹிம் நபி துஆ கேட்டிருக்கிறார். அது குர்ஆன்ல வருது. சரியானே? இவர் இங்க கொண்டு வர வார்த்தை பிரயோகம் சரியானே, அல்லாஹ் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான் என்று இருக்கிறது. எனவே அதனோட சேர்த்து அதனோட சம்பந்தப்பட்ட சில விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதில் யோசிக்க வேண்டியிருக்கு. நலருன் கேள்விக்குறியில் நிப்பாட்டார். அவர்களுக்கு ஒரு ஹதீஸ் இவர் குர்ஆனுக்கு மாற்றமாகி விட்டது என்று மொத்தமா என்ன செய்யல, அப்படியே தூக்கி போடல, அவர்த்த ஃபுல் ஸ்டாப் வைக்கார். என்றால் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. வெளிப்பாடையில் குர்ஆன் உண்மையிலே குர்ஆனுடைய வசனத்துக்கு மாற்றமாக அதை வைத்துத்தான் இவர் பேசுகிறான். அல்லாஹ் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான் இருக்குது. சரிதானே? இந்த ஹதீஸினுடைய விளக்கங்கள் வேறு இருக்கு, அது வேற விடயம். அந்த அந்த அல்லாஹ் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான் என்கிற இந்த விஷயத்தில் அதை வச்சு இந்த ஹதீஸ் அந்த அல்லாஹ்வுடைய அந்த அந்த அவருடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக வருகிறது என்று வருகிறதால் இதை தட்ட வேண்டும் என்று சொல்லத்துக்கும் அவர் இப்படி வருகுது, இது என்னென்று யோசிக்கணும், பார்க்கணும். வேற எதுவும் குறை இருக்கா? குறை எங்க தேடுவார்கள்? முதல் அறிவிப்பாளர் ரீதியாகத்தான் தேடுவார்கள். அறிவிப்பாளர் என்ன வார்த்தை யாரால நுழைந்தது தேடுவார்கள். அவர் குர்ஆனுக்கு மாற்றம் என்று வந்ததால் இந்த ஹதீஸை நான் தட்டிவிட்டேன், எனவே இது லைஃப் என்று இங்கே சொல்லவில்லை. நீங்களாக என்ன செய்கிறீர்கள் என்றால், யாராவது குர்ஆனுக்கு மாற்றம் என்ற வார்த்தைகள் அங்கே வந்தால் அது அனைத்தையும் புறவை கொண்டு வந்து மொத்தமாக இதுதான் இமாம்கள் எல்லோருடைய விதி மாதிரி அப்படியே கொண்டு வந்து ஒரு பிக்சரை காட்டிடுறேன். சுவித்தவாதியும் பார்க்கல, இமாம்கள் கொடுத்த கருத்துக்களையும் பார்க்கல. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது மாதிரி நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் ஒரு இமாம் இன்ன ஹதீஸை வெறுமனே ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது அதனால் நான் தட்டி விடுகிறேன், இது அந்த குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை தட்ட வேண்டும் என்பது அது விதி, அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட முஹத்திதீன்கள் சொன்னதை காட்டுங்கள். நின்றுடுவார்கள். ஹதீஸ் இல்ல முழுத்தரப் என்று ஒன்று இருக்கு. ஒரு ஹதீசி ரெண்டு மாதிரியும் பெறும். ஒருவருக்கிட்ட இருந்து ரெண்டா பிரியுது. இவர் ஒரு மாதிரி சொல்லார், இவர் ஒரு மாதிரி சொல்லார். ஒரு ஹதீசி ஒருவர்கிட்ட ரெண்டா வருகிறது. ரெண்டு பேரும் உறுதியானவர்கள், ஈக்குவல் நம்பிக்கை தன்மை உள்ளவர்கள். ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஒரு விஷயத்தை முரண்பாடா சொல்லார்கள். இது இழுத்ராபுங்கிறது. இதுக்கு ஹதீஸ் கலை மேதாவி என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க தெரியுமா? அப்படியே நின்றோணுமா, எதை எடுக்கிறன்னு முடிவில்லாம இருக்கும். எனவே மொத்தமா தட்டல்ல, இது ரெண்டில் ஒன்று ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக ஒன்றை விட ஒன்று என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். அது விரைவில் என்ன செய்யணும், அவன் அது ரெண்டையும் கொண்டு செயற்பட மாட்டான், நிற்பான். ஒரு ஆளுக்கு புலப்படாததை இன்னொருவருக்கு புலப்படுத்துவான். அது மாதிரி இமாம் இஸ்மாயிலிக்கு அவருடைய சிந்தனைக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிப்பாட்டினார். ஆனால் இந்த அந்த ஹதீஸுக்குரிய விளக்கமும் என்பதிலே எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் தாராளமாக விளக்கம் சொல்லலாம். எனவே அது
ஒரு ஹதீஸ் எந்தெந்த ஹதீஸில் இவங்க முரண்பாடாகி காட்டுவாங்களோ, குர்ஆனுக்கு முரண்பாடாக என்று காட்டுவார்களோ, அந்த ஹதீஸ்கள் எல்லாம் எடுத்து வெறுமனே இது குர்ஆனுக்கு முரண்படுது என்ற காரணம் இது பிழையானது என்று இன்ஷா அல்லாஹ் நான் சூனிய விடயத்தில் இப்ப நான் தொடங்கி இருக்கிறேன். அதில் அவர்கள் பல பதில்களை போட்டிருக்கிறார்கள். அந்த பதில்களில் எவ்வளவு பிழையான கருத்துக்களை சொன்னார்கள் என்பதையும் எடுத்து சொல்லி ஒவ்வொன்றாக உங்களிடத்தில் முன்வைப்பேன். இன்ஷா அல்லாஹ் இது தொடரும் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.